அப்படிங்கிறதும் ஒரு விசுவாசம் தான். பைபிள் கதைலாம் ரொம்ப சிம்பிள் கதை, காலியா இருக்கும். ஆண்டவர் அவன்கிட்ட வந்து பேசுவாரு, கடைசியில் பார்த்தா நிரம்பிடுவாங்க. எல்லா கதையும் அந்த அப்படிதான் இருக்கும். ஆடு மேய்ச்சிட்டே இருப்பான், டக்குன்னு அவனை ராஜாவாக்கி பெரிய ஆளாக்கி கதையை பிரம்மாண்டமா முடிக்கிறாரு. அனாதையா அலைஞ்சுக்கிட்டு இருக்கும், அதை அரசியாக்கிடுவாரு. தலைவாணி கூட இல்ல, கல்லுதான் அப்படின்னு படுத்துட்டு இருக்கான். ஒரு கம்பை தூக்கிட்டு போறான். எதுக்கு? ஏதாவது வழியில கிளியில வந்துட்டா என்ன பண்ண, பாதுகாப்புக்கு. கோலும் கையுமா போறான். ரிட்டர்ன் வரும்பொழுது அப்படியே நிறைச்சி அவனை கொண்டு வராரு. எல்லா கதையும் இப்படி இருக்க, கிறிஸ்தவர்களின் கதையேன் இப்படி இருக்கிறது. உன்னை பரிசுத்தமாக்குற தேவன் மட்டும் நான் கிடையாது, உன்னை பணக்காரனாக்குகிற தேவனாக நான் இருக்கிறேன். உன்னை செல்வந்தனாக்குகிற தேவனாக நான் இருக்கிறேன். என்ன பிரதர், ஏதாவது ஆவிக்குரிய சப்ஜெக்ட் பேசுவேன்ட்டு நான் நினைச்சேன். பைபிள் ஸ்டடியில செழிப்பை தான் பேசுறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. பணத்தை பத்தி பேசுறது ஆவிக்குரிய சப்ஜெக்ட். வேதாகமத்துல ஜெபத்தை பத்தி 500 வார்த்தைகள் இருக்கிறது. விசுவாசத்தை பற்றியும் 500 வார்த்தைகள் இருக்கிறது. கரெக்டா இருக்கு. ஆனா பணத்தை பத்தி 2300 வார்த்தைகள் இருக்கிறது. இயேசு சொன்ன உவமைகளில் அதிகமான உவமை பணத்தை பற்றியும் பணத்தை கையாளுவதை பற்றியும். பணக்காரனாவது எப்படி என்பது பைபிள்ல இருக்கிற சப்ஜெக்டா? பைபிள் இதை பத்தி பேசுதா? இது வரலாறு தெரியாத குழந்தை, எங்கேயோ வளர்ந்துருச்சு. கடைசியில பார்த்தா சொத்தெல்லாம் அந்த பிள்ளைக்கு தான் கதையை முடிப்பாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடு வரணும்னு கடவுள் விரும்புறாரு. நல்ல கத்தாவே ஸ்தோத்திரம், வல்ல கத்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. என்னைக்காவது பார்த்து பணக்கார கர்த்தாவே, செல்வந்தனாகிய தேவனே, மகா கோடீஸ்வரரே, அந்த மாதிரிலாம் வரல பாருங்க. கொண்டு வரணும். இந்த மாலை வேளையில் உடைய பிரசன்னத்தண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவனே, எங்கள் செழிப்பை விரும்புகிற தேவனே, நாங்கள் செழிப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் உடைக்கிற வேலையை நீர் எங்களுக்காக செய்கிறீர் என்பதை உடைய வார்த்தை எங்களுக்கு அறிவிக்கிறது. அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, அந்த வார்த்தையை பார்க்கும்போது, எங்க செழிப்புல நீர் அக்கறை உள்ளவராக, எங்க செழிப்புல நீர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த மாலை வேலையில இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை ஆன்லைன்ல லைவ்ல பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல அவர்கள் செழிப்பதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. பால் பராசிம், தடைகளை உடைக்கிறவர், சத்துருக்களை தண்ணீரை போல உடைந்தோட பண்ணுகிற தேவனுடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களுக்கு, உடைய பிள்ளைகளுடைய செழிப்பிற்கு, உடைய பிள்ளைகளுடைய உயர்வுகளுக்கு, வெற்றிகளுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுதே நீங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட உதவி எங்களுக்கு செய்கிறீர். ஒருவேளை ஏதோ ஒரு தடை, நான் முன்னேறவே முடியல, தடுத்துக்கிட்டே இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும்னா, அது ஒரு மென்டல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கணும்னா, இந்த வேலையிலே அது நீங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் எல்லா நுகங்களை முறிக்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாய் இந்த வேலையில ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற அந்த இடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு புது அனாயிண்டிங் இப்போது ரிலீஸ் பண்ணப்படுவதாக. ராக்லோமோனோ கோதாராபா ஷியாண்டலாபாராபா ரேக்லே மாண்டோரமா சேகேடேலமாந்த ரெஹனமோ கோரபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்கல கதவு உடைகிறத, இருப்பு தாழ்பாள்கள் முறிகிறத போன்ற அனுபவங்கள் நடக்கும்படிக்கா ஜெபிக்கிறேன். பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், ஹல்லேலூயா, முன்னேற்றங்களுக்கு தடையா இருக்கிற காரியங்கள்
எல்லாம் மாறும்படிக்கா இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். ரேக்லேமோனோகோ ஷேகெடேலமாகுரபலபதரபலபா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ, எத்தனையோ காரியங்களை கடந்த வருஷத்துல இழந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை கடந்த வருஷங்கள்ல பார்க்காம போயிருந்திருக்கலாம். ஓ, இயேசுவுக்கு சித்தனா என்று போராடிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த முதல் நேரத்துல இந்த ப்ராஸ்பரிட்டி வகுப்புல வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் மேல நான் பேசுறேன் ஆண்டவரே. ஹalleluya hallelujah. இயேசுவுக்கு சித்தனாலாம் மாறி ஒரு ரெஹபோத் அவர்களுக்கு ஏற்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, I speak ரெஹபோத் in their life, Father. எல்லா இயேசுக்கு எல்லா சித்தனாக்கள் அவங்க வாழ்க்கையை விட்டு நீங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya hallelujah 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 hallelujah. Oh, thank you அப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சித்தனாக்களும் ஹalleluya எல்லா போராட்டங்களும் நீங்கி இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே, இந்த முதல் வாரத்திலே ஆண்டவரே, ஒரு ரெஹபோத்தின் அனுபவங்களுக்குள்ளாய் இந்த பிள்ளைகள் செல்லும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் தேசத்தில் நான் பழுகும்படி பெருகும்படி கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்கினார். ஹalleluya. இந்த முதல் நாள்லயே நான் பேசுறேன் ஆண்டவரே, இப்போதும் கர்த்தர் நாம் பழுகும்படி பெருகும்படி வழியை உண்டாக்குகிற கர்த்தரை நாங்க உயர்த்துகிறோம். இந்த இடத்துல பெருகும்படி பழுகும்படி வழியை உண்டாக்குற ஒரு தேவன். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் தூங்குகிறோம். எங்களுடைய பெருக்கத்தை விரும்புகிற தேவன், நாங்கள் பழுகும்படி பெருகும்படி வழிகளை எங்களுக்காக உண்டு பண்ணுகிறவர். ஒருவேளை சத்துரு வந்து போராடி இருக்கலாம், ஒருவேளை தோண்டின துறவுகள் எல்லாம் மூடி இருக்கலாம். ஆனா கர்த்தாவே, இந்த நாள்ல இந்த முதல் வாரத்திலே இதை பார்க்கிற இதை கேட்கிற உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரெஹபோத்தின் அனுபவங்களை நான் பேசுகிறேன். ஒரு ரெஹபோத்தின் அனுபவங்களை பேசுகிறேன். உன்னோடு போராடினவர்களை இனி காண மாட்டா என்று சொல்லியிருக்கிற அனுபவங்களை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எல்லா போராட்டங்கள் நீங்கும்படிக்காய் பேசுகிறேன், தடைகள் விலகும்படிக்காய் பேசுகிறேன் ஆண்டவரே. ஒரு செழிப்பதற்கான ஒரு புது ஞானமும் செழிப்பதற்கான ஒரு புது அபிஷேகமும் ஜனங்களை வந்து இப்பொழுது மூடட்டும், நிரப்பட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல இந்த மொமெண்ட்லயே அது நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ப்ராஸ்பெரிட்டி அனாயிண்டிங், ஜனங்கள் செழிப்பதற்கான ஒரு அபிஷேகம் அவர் வாழ்வை நிரப்பட்டும், அவருடைய வாழ்வை மூடட்டும் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. Oh, we praise you, Father. We praise you, Father. We love you, Father. We welcome your presence. We welcome your presence. Hallelujah. Rekamo sheketele mandro katala mandere. Rokle mandro sheketele mandro namo kotara. Malkamo nama shentele mandno korabalaba. Hallelujah. 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 Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. இந்த ஜனத்தை பலப்படுத்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள், இந்த வெளிச்சங்கள் எங்களை நோக்கி பாயட்டும் ஆண்டவரே. Thank you, Daddy. 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 இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Amen, 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 amen. Praise God. கர்த்தர் நல்லவர். Amen. Praise God. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் நாம் படித்து வருகிறோம். என்னன்னா செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரொம்ப கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா? சில கிறிஸ்தவங்க வந்து இதை கெட்ட வார்த்தைன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிட்டாங்க. யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, அவ்வளோதான். ஜனங்கள் மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லி கொடுத்தவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தா விசுவாசிக்கிறவங்க கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, விசுவாசிப்பாங்க. பரலோகம் நல்லதுன்ட்டாங்க, எல்லாமே நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் செழிப்பு நல்லதுன்னே சொல்லி தரலை பாருங்க. அதனால் அதை பற்றிய போதனைகளும் போதிக்கலை. சிலர்லாம் பயப்படுறாங்க, போதிப்பதுக்கே பயப்படுறாங்க. எங்கே கல்லெறியில் நம்ம மேலே வந்து விழுந்துருமோ, நம்மளையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்களோ அப்படின்னு போதகர்மார்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் கூட இதை பேசுகிறதுக்கு பயம். ஏன்னா
எங்கே நம்மளை வந்து பண ஆசை பிடிச்ச ஆளுன்னு சொல்லிடுவாங்களோ. ஏன்னா இப்போ வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? சைஸ் பண்ணுறது. இவங்க இந்த மாதிரி, இவங்க இந்த மாதிரி, இதுக்குன்னே ஒரு குரூப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் லிஸ்ட் பண்ணி வெளியிலலாம் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி பாருங்கள் செழிப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதனால் ஊழியக்காரங்க சில பேருக்கு தெரிஞ்சால் கூட இதை வந்து பேசுகிறதுக்கு எப்படி இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி பேசுகிற ஊழியக்காரங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் வந்து இதை என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஒரு நாள் 2 நாள் பேசலை, இதை வந்து 50 வாரம் பேசலான்னு முடிவு பண்ணி இப்போ 7வது வாரம் இன்றைக்கி நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். எப்போவுமே வந்தீங்கன்னா இதை பேசுவோம், பல சப்ஜெக்ட் பேசும்போது இதையும் என்ன பண்ணுவோம், உள்ளே கொண்டு வந்து பேசுவோம். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையை அதுக்காகவே என்ன பண்ணியிருக்கிறோம், செழிப்பின் செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம், ஒதுக்கி வச்சு வேதவசனம் இதை பற்றி பேசுகிறதா, தேவன் எப்படி இதுக்கு நமக்கு இதை குறித்து சொல்லியிருக்கிறாரு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், எடுத்து கொஞ்சம் ஆழமாக நம்ம வந்து பேச தீர்மானிச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து கவனமாக கடவுளுடைய வார்த்தை இதை பற்றி என்ன பேசுதுன்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் உங்கள் வாழ்விலே செழிப்பதற்கான காரணமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். எதை பற்றி நாம் அதிகம் கேட்கிறோமோ அதை குறித்த விசுவாசம் நமக்குள்ளாக வளர ஆரம்பிக்கும். சுகத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வளரும், சுகத்துக்கான விசுவாசம் வளரும். எது அது மாதிரி ஒரு நல்ல குடும்ப உறவு, சமாதானம், எதை பற்றிய கடவுளுடைய வார்த்தையை முற்போக்காக நீங்கள் கேட்கிறீர்களோ அதை குறித்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? எல்லாம் சொல்லுங்கள், கேட்பது ரொம்ப அவசியம். இப்போ வந்திருக்கீங்க, ஆன்லைன்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க. அடுத்தது என்னென்னா, விசுவாசம் உண்டாகக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்குறது ரொம்ப அவசியம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சில சொல்கிறாங்க, எல்லாமே தானேயா, எல்லாம் பைபிள் தானே வச்சுருக்காங்க, எல்லாரும் பைபிள் வச்சுருந்தா அப்போ நல்லா இருக்கணும்ல, எல்லா இடத்துலையும் இதே பைபிள் தானே, இதே இயேசு தானே அப்படிங்காங்க. இதே பைபிள், இதே இயேசு, ஆனால் பேசுகிறது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். அப்போது நீங்கள் கேட்குற பிரசங்கம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்னா நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். ஆமென். விசுவாசத்தை நீங்கள் போராடி பெற வேண்டாம். ஏன்னா விசுவாசம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், உருவாக ஆரம்பிச்சிடும். ஃபெய்த் கமத் பை ஹியரிங். ரோமர் இதில் படிக்கிறீங்க, 10:17 படிக்கிறீங்க. ரோமர் 10:17 படிக்கிறீங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் நமக்கு என்ன வர ஆரம்பிக்கிறது, விசுவாசம் வருகிறது. அப்போ செழிப்புக்கான விசுவாசம்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. பரலோகத்துக்கு செல்வேன் அப்படின்னு விசுவாசிக்கிற விசுவாசம் மாதிரி நான் பணக்காரன் ஆவேன் அப்படிங்கிறதும் ஒரு விசுவாசம் தான். ஏன்னா பரலோகத்துக்கு செல்வேன் என்று விசுவாசிக்கிற நிறைய பேர் நான் பணக்காரன் ஆவேன்னு விசுவாசிக்கிறது இல்லை. அப்படிலாம் விசுவாசிக்குமாயா, அப்படி விசுவாசிக்கணுமா, அப்படி விசுவாசிக்கிறது சரியா, இப்படின்னு 1000 கேள்வி ஜனங்க மனசில் இருக்குது. லாசருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்னா, நான் எங்கே போயிட்டானா பரலோகம், கண்டிப்பாக போயிட்டான். ஆனால் பூமியில் எப்படி வாழ்ந்தான், ஏழையாக தான் வாழ்ந்தான், தரித்திரனா வாழ்ந்தான், கையேந்திர ஒரு ஆளாக அவன் வாழ்ந்தான். ஆனால் இதே தான் கிறிஸ்தவங்களும் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பரலோகத்துக்காக விசுவாசிக்கிறாங்களே தவிர பணக்காரன் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்களேன், நான் அந்த வார்த்தையை இவ்வளோ தாராளமாக யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வேர்டாக, அதாவது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க இப்படிலாம் பேசலாம். நான் வந்து பளிச்சுன்னு சொல்கிறேன், நீங்கள் பணக்காரனாகிற விசுவாசத்தை. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பணக்காரர். இந்த வார்த்தை வந்து இப்போ நான் உங்களுக்கே இப்போ சில பேருக்கு என்னடா இத்தனை முறை யூஸ் பண்ணுறாரு ஒரு மாதிரி ஆகும். இந்த ஒரு மாதிரி ஆக்கியிருக்காங்க, அன்னீசியாக ஃபீல் பண்ணுற வச்சுட்டாங்க நம்மளை. அதனால் என்னமோ தெரில, அது நம்ம கிட்ட வரவே மாட்டேங்குது. இது ஒரு ஃபீலிங், நம்ம உணர்ச்சி அப்படி ஆக்கிட்டாங்க. சிலருக்கு பார்த்தீங்களா, சில சாப்பாடுன்னா ஒரு அலர்ஜிம்பாங்க அப்படி. ஏன்னா சொல்லி சொல்லி உண்டாக்கியிருப்பாங்க ஒரு விதமான அலர்ஜியை. அது மாதிரி பணம், பணக்காரன், இந்த வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்துக்கு தான் இருக்கும் டைட்டிலில். ஆனால் விசுவாசிகளுக்கு யாருக்குமே
அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ஒரு பேட் ஃபீலிங் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதனால் என்னமோ தெரில, செழிப்பதற்கான ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது கிறிஸ்தவங்க மத்தியில் என்ன பண்ணாமல் போயிடுச்சு, உருவாகாமலே போயிடுச்சு. ஆனால் இந்த போது நீங்கள் கேட்கும்போது என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன் நான். செழிப்பதற்கான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். ஆமே. இன்னைக்கு 7வது வாரம் பேசுகிறேன். 6 வாரம் பேசுனதை நம்ம சகோதரர்கள் யூடியூப்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மொபைல் ஆன் பண்ணிங்கனாலே உள்ளே போய் என்ன பண்ணலாம், அப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஃபார்மேட்டில் வேணும்னா கூட தம்பிமார்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் முதல்ல கேட்கணும். கடந்த வாரம் பால் பிரதர் பேசுனாங்க. பேசும்போது அவர் எப்படி 300 ரூபாயில் கோயம்புத்தூருக்கு போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வருமானம் 15,000 20,000 ரூபாய்க்கு ஒரு நாள் வருமானம் வருது. எத்தனையோ லட்சங்கள் எடுத்து தேவனுக்கு விதைக்கக்கூடிய ஒரு நபராக தேவன் அவருடைய வாழ்வை மாற்றி இருக்கிறார். ஆமென். அவருடைய சாட்சியை கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டதா சொன்னாங்க. அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே கடவுளுடைய வார்த்தையை நம்பி சில பேர் செழிக்காங்க. இப்போ நீங்கள் நீங்கள் கேட்குறீங்கன்னா நாளைக்கு நீங்களும் செழிக்கிற ஒரு நபராக நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க. ஆமென். கடவுள் பாருங்க நமக்காக செழிப்பை வச்சிருக்கிறாரு. செழிப்புக்கான வார்த்தையை அவர் தரும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொண்டு நம் இருதயத்திலே நாம் விசுவாசிக்கும் பொழுது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிப்போம், செழிக்க ஆரம்பிப்போம். எனக்கு என்னன்னா, அண்ணாமப்பட்ட அமெரிக்காவிலேயே இன்னும் செழிப்பை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜவர்கிட்ட நான் மத்தியானம் பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னேன், அவங்க பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கூச்சவே படாமல் எல்லாம் காரில் வந்திருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க. இன்றைக்கு நான் செழிப்பை பற்றி பேச போகிறேன்னு 5 வருஷம் 6 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலர்லாம் வருஷ கணக்காக ஒரே டாபிக் தான் ஓடிட்டு இருக்குது. என்னது? செழிப்பு. ஒரு வெக்கமும் இல்லை, ஒரு கூச்சமும் இல்லை. அதனால் என்னமோ தெரியல, அவங்க நல்லா செழிக்கிறாங்க. செழிப்பை பற்றி சிலருக்கு கூச்சம் இருக்குது, செழிப்பை குறித்து சிலருக்கு வெக்கம் இருக்குது. நான் சொல்கிறேன், வெக்கமும் கூச்சமும் நம்மளை விட்டு போகணும். அப்போ தான் அது நம்மக்கிட்ட வரும். ஆமென். நான் கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, நான் நல்ல வீடு கட்டி நல்ல காரில் இருந்து நான் நல்லா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? பேங்கை கொள்ளடிக்கிறத பற்றி அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்கு கூச்சப்படணுமோ அதுக்கு கூச்சப்படலை. நிறைய பேர் கடன் வாங்குறதுக்கு கூச்சப்படணும், கை ஏந்துறதுக்கு கூச்சப்படணும், சோம்பேறியாக இருந்துக்கிட்டு சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூச்சப்படணும். இதெல்லாம் கூச்சப்படலாம். ஆனால் இது பண்ண மாட்டாங்க நிறைய பேர். யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் இல்லைன்னா எங்கள் ஊழியமே வம்பா போயிடும், அப்படிலாம் கூச்சம் இல்லாமலாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது அந்த மாதிரி ஏரியாவில் தான் நமக்கு என்ன வரணும், நம்ம கடவுளை மகிமைப்படுத்தும் விதத்தில் வெளிப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறமேன்னு ஒரு கூச்ச உணர்வு என்ன பண்ணணும், வரணும். ஆனால் தேவனை நம்பினா நான் செழிப்பேன்னு சொல்கிறதுல எந்த கூச்சமும் இருக்கக்கூடாது. ஆமென். எந்த கூச்சமும் நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது நம்மளை விட்டு அப்படியே என்ன பண்ணணும், போகணும். கடவுளை நம்புற எனக்கு கடவுள் செழிப்பை தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். நான் கடவுளை நம்புற ஆளுங்க, அதனால நான் செழிப்பேங்க. கடவுளை நம்புற ஆள் தரித்திரனா இருப்பான் அப்படி சொல்லிங்க. இல்லை கடவுளை நம்புற ஆள் வெறும் பரலோகத்துக்கு மட்டும் போவான் அப்படி சொல்லிங்க. கடவுளை நம்புற ஆள் பணக்காரனாவான். அவன் யாரா மாற முடியும்? பணக்காரனாக மாறுவான். அந்த வார்த்தையை கொஞ்சம் கொண்டு வரணும். அதனால தான் நானே அதை யூஸ் பண்ணுறேன், வேணும்னு தான் யூஸ் பண்ணுறேன். செழிப்பான்னு சொல்லிடுங்களேன், ஏன் பணக்காரன்னு சொல்கிறீங்க? பணம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாமா பிரதர்? சிலர்லாம் அதில் தொடக்கூடாதுன்ட்டாங்க. தொடக்கூடாது, நம்ம கை அதில் படலாமா? பைபிளில் தான் காணிக்க வாங்குவாங்க. அப்போ பைபிள் கரெக்டாக இதாகலாமா? எப்படி? அதாவது இவர் கையில் வாங்கினா இவர் கை இதாயிருமா? அதனால் எதில் வாங்குவாங்களாம்? பைபிளில் வாங்கிட்டா அது ஓகே அப்படின்ட்டு. என்னென்ன லாஜிக்லாம் கிறிஸ்தவத்தில் வச்சுருக்காங்க பாருங்க. இது எல்லாமே என்னென்னா ஐஸ்வர்யம் ஒருத்தர்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் முதல் முக்கியமான ஒன்றொன்னா சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, அதுக்கான ஒரு பிரசங்கத்தையும் இவங்க என்ன பண்ணலை, கேட்கல. அப்படி விசுவாசம் உண்டாகிற ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணலை, கேட்கல. அடுத்தது என்னென்னா, அதை குறித்து ஒரு கூச்ச உணர்வு, அவமான உணர்வு, அதை குறித்த ஒரு தயக்கம், அதை குறித்த ஏதோ ஒரு வெட்க உணர்வு, இதெல்லாம் பண்ணுறதுனால அது அவங்கக்கிட்ட என்ன பண்ண மாட்டேக்கு. நீங்கள் கூச்சப்படுறதெல்லாம் உங்ககிட்ட வராது, நீங்கள் பெருமையாக நினைக்கிறது தான் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். ஆமென். அதுதான் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை நீங்கள் வரவேற்கணும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், யூ cannot attract what you criticize. நீங்கள் எதை தொடர்ந்து
திட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்ககிட்ட வராது. நீங்க தொடர்ந்து விமர்சித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களால் வசீகரிக்க முடியாது. நீங்க ஆமென், அது கர்த்தர் எனக்கு தருகிறது தான், அது எனக்கு உண்டாகும், நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு அதை வரவேற்க அது உங்களுக்கு உண்டாக ஆரம்பித்து விடும். ஆமென். கண்டிப்பாக எல்லா காரியமும் அப்படிதான் உண்டாகுது. குறிப்பா செழிப்பு அந்த விதத்துல தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. அதனால செழிப்பை நம்புறதை பற்றியோ, செழிப்பை போதிப்பதை பற்றியோ, செழிப்புக்காக நான் ஆலயத்துக்கு என்னையா ஆசீர்வாதத்துக்கு ஆலயத்துக்கு போறேன் இப்படி ஒரு மாதிரி பேசுறாங்க சில பேர்லாம். எந்த சர்ச்சுக்கு போறீங்க? ஒருத்தர் இங்க வர்ற ஒரு ஆளை பிடிச்சி கேட்டிருக்காரு. அவர் இப்போதான் இங்க வராரு, ஜெராக்ஸ் கடைக்கு போயிருக்காரு. ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் இந்த மாதிரி ராயல் ஃபேமிலிக்கு போறோம். அங்கேயா? அது பணக்கார சர்ச்சாச்சே, அங்க செழிப்பை பத்திலாம் பேசுவாங்க. இவருக்கு இங்க 3 வாரம் ஆகுது, ஆனா தொடர்ந்து என்ன பேசுவோன்னு அவருக்கு தெரியல. இவர் சொன்ன பிறகுதான் அவருக்கே தெரியுது. அப்படியாங்க, அப்ப தொடர்ந்து நான் அங்கதான் போகணும், ஏன்னா எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு இருக்கிறாரு. நாங்க ஒன்றும் பரலோகத்துக்கு எதிரானவங்களோ பரலோகத்தை நம்பாத ஆளோ கிடையாது. பூமியிலே அதை பார்க்கலான்னு சொல்றோம். ஆமென். The heaven on earth. அப்ப பாருங்க, கண்டிப்பா கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே செழித்து இருக்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, ஒரு விசுவாசி எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிற நான் செழித்திருப்பேன். இதை நம்புங்க, நீங்க கட்டாயமா செழித்திருக்க முடியும். ஏன்னா உங்கள் தேவன் தரித்திரத்தின் தேவன் அல்ல, உங்கள் தேவன் வறுமையின் தேவன் அல்ல, உங்கள் தேவன் வளமையின் தேவனாக இருக்கிறார். ஆமென். கண்டிப்பா உங்களை செழிக்க வைப்பார். செழிக்க வைக்கிறதுக்கு அவர்கிட்ட பல யோசனைகளும் வழிகளும் பிரமாணங்களும் அவரிடத்துல இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக இது பண்ணணும். அதனால பாருங்க, இதை பத்தி கூச்சம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க தைரியமா, நான் பணக்காரனாக போறேன்னு சொல்லுங்க. ஆமென். நீங்க வேணா ஃபோன் பண்ணி சில பேருக்கு சொல்லுங்க, இன்னும் 2 வருஷத்துல 5 வருஷத்துல இல்லை இந்த வருஷம் இறுதியில என்ன ஒரு பணக்காரனா பார்ப்பீங்க. ஆமென். நீங்க அறிக்கை பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு வீடு வாங்க போறேன் அப்படி சொல்லுங்க, ஒரு கார் வாங்கலான் இருக்கேன்னு சொல்லுங்க, இத்தனை லட்சம் ஊழியத்துக்காக கொடுக்கலான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். இதுதான் நல்ல ஆமென். இல்லை, எல்லாமே நல்ல ஆமென். ஒரு நண்பர் சொன்னார் பாருங்க, நான் செழிப்பேன் இந்த வருஷம் நான் சர்ச்சில் யாருக்காவது திருமணம் நடத்தணும்னா சொல்லுங்க, அது முழு செலவையும் நான் ஏற்று நடத்தி வைக்கிறேன் அப்படி சொல்கிறேன். சிலர் இந்த செழிப்புனா கெட்டதுன்னே நினைக்கிறாங்க. அதனால தான் பாருங்க, அவங்களும் கெட்டு போயிடுறாங்க, இவங்களையும் கெட்டு கேட்குறவங்களையும் கெடுத்து ஒரு சேர் வாங்குறதுக்கு 10 வாரம் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே ஒரு சேரை தருவீராக. அங்கே எல்லாம் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு டைம் போட்டு வந்திருப்பாங்க. எதுக்கியா? சேருக்காக இந்த வாரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் சர்ச்சில்ன்ட்டு. சேருக்கே 10 வாரம் ஜோம் பண்ணால் என்ன ஆகுறது? ஜோம் பண்ண வேண்டியது எவ்வளோ பேர் நல்ல நல்ல காரியங்கள்லாம் இருக்குது பாருங்க. அப்போ இதை விசுவாசியாததுனால, இதை அறியாததுனால எல்லாமே என்ன ஆகுது, ரொம்ப பிரச்சனை ஆகிடுது. ஆனால் இப்போ பாருங்கள், கடவுளுடைய பிள்ளை ஒருத்தர் செழிச்சு ஏதோ என் வயிறு நிரம்பட்டும், நான் ரொம்ப நல்லா இருக்கட்டும்ங்கிற எண்ணம் இல்லை பாருங்கள். ஏன்னா அவங்க கடவுளுடைய வழியில் செழிக்கக்கூடிய ஆட்கள் யாரும் சுயநலவாதிகளாக இருப்பதில்லை. எல்லாம் சொல்லுங்கள், தேவ வழியிலே செழிப்பவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பதில்லை. அது உலகத்தில் பல பணக்காரர் இருக்காங்க, அந்த பணக்காரனை பற்றி நான் பேசலை. நான் பேசுறது யாருன்னா, தனக்குத்தானே ஐஸ்வர்யவனா இருக்கிறவனை பற்றி நான் பேசலை. அவனை தான் முட்டாள் என்றும் அதிகடன் என்றும் வேதவசனம் சொல்லுது. தேவனுடைய நோக்கங்களுக்காக செழிக்கிறவர்கள். ஆமென். நான் அப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஆட்கள் நான் எனக்கு செழிப்பு வருது, நான் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க விரும்புகிறேன், சில வேற படிக்க வைக்க விரும்புகிறேன், சிலருக்கு உதவ விரும்புகிறேன். அப்போ இந்த விதத்தில் செழிப்பு நாம பயன்படுத்த முடியும்னு நிறைய பேர் அறியாததுனால தான் இதுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்காகவே வாழ்ந்து ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால இது என்ன பண்றது இல்லை, நம்புறது இல்லை. அப்போ நான் சொல்றேன், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு செழிப்பு அவசியமா இருக்கிறது. ஏன்னா கடவுளுடைய பிள்ளைங்க செழிப்பா இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக ஆசீர்வாதமான பல காரியங்களை இந்த பூமியிலே அவர்கள் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆமென். கண்டிப்பா நீங்கள் என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பூர்த்தி செய்வீர்கள். அதுதான் காரியம் பாருங்க. அப்போ செழிப்பு தப்பு என்றோ செழிப்பை பற்றிய ஒரு தவறான சிந்தனைகள்லாம் முதல்ல தூக்கி என்ன பண்ணிடணும், வெளியில் போட்டுருணும். நிறைய பேர் உள்ளே வராது காரணம் என்னென்னா அதுதான். என்ன பிரதர், ஏதாவது ஆவிக்குரிய சப்ஜெக்ட் பேசுவேன்ட்டு நான் நினச்சேன், பைபிள் ஸ்டடியில் செழிப்பை தான் பேசுகிறீங்களா,
அப்படின்னு ஒரு மாதிரி ஆகக்கூடாது. இது ஒரு ஆவிக்குரிய சப்ஜெக்ட் தான். எல்லாம் சொல்லுங்க, பணத்தை பத்தி பேசுறது ஆவிக்குரிய சப்ஜெக்ட். இன்னும் ஷாக்கிங்கா உங்களுக்கு சொல்லணும்னா, வேதாகமத்தில் ஜெபத்தை பத்தி 500 வார்த்தைகள் இருக்கிறது, விசுவாசத்தை பற்றியும் 500 வார்த்தைகள் இருக்கிறது. கரெக்டா இருக்கு. ஆனா பணத்தை பத்தி 2300 வார்த்தைகள் இருக்கிறது. செல்வத்தை பத்தியும் ஐஸ்வர்யத்தை பத்தியும் எவ்வளவு வார்த்தை இருக்குது? 2300 வார்த்தைகள் இருக்கு. இயேசு சொன்ன உவமைகளில் அதிகமான உவமை பணத்தை பற்றியும் பணத்தை கையாளுவதை பற்றியும். அப்போ பைபிள் எதை அதிகமா பேசுதோ அதை நாம பேசுறதே இல்லை. அதனால என்ன ஆயிடுது? முக்காவாசி பிரச்சனை பாருங்க இந்த காசு பிரச்சனையா தான் என்ன பண்ணுது இருக்கு. என்னங்க அது இதனாலதான் இருக்கும். சில சண்டைகள் கூட எதனாலதான் வருது? உறவுகளுக்குள்ள கொலப்படி எதனால வருது? தாராளமா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, பரவாயில்ல நீ வச்சுக்கொண்டு இருப்பீங்க. இப்ப இங்கேயும் இல்லையா, விட்டு விடுறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஜோ எடுத்துட்டு போறானேன்னு ஒரு மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பாருங்க பூமி தாங்க கூடாத அளவு இருந்தது. ஆபிரகாம் வந்தான், எப்பா நீ இந்த பக்கம் போன இந்த பக்கம் போறேன்ட்டான். ஆமே, ரொம்ப இருந்தது பாருங்க. அப்படிதான் இருக்குது. இப்போ ரொம்ப இல்லை, அதனால விட்டு கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் வர மாட்டேங்குது. எங்க கொடுக்க பிரதர், இது போயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன் பிரதர்? எப்படியாவது கடவுள் அவன் மனசை மாற்றணும்னு ஜோம் பண்ணுங்க அப்படிங்க. எப்போ குறிப்பு கூறோம் அப்படிதான் இருக்குது. பரவாயில்ல அந்த வயலை நீ வச்சுக்கூடா, கடவுள் எனக்கு ஏக்கர் கணக்கில் தருவாடான்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. சொல்லணும், சொல்ற அளவுக்கு போகணும். ஏன் முடிய மாட்டேங்குன்னா அந்த ஏராளம் தாராளம் இதுல வாழ்றது எப்படிங்கிறது தெரியாததுனால தான் பாருங்க. அதனால தான் பாருங்க இந்த போதனையை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனை நம்பி நாம் செழிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் அற்புதமான ஒரு போதனையாக இருக்கிறது. ஆமென். கடைசி காலத்தை பற்றி பேசக்கூடாதா, அந்தி கிறிஸ்துவை பற்றி ஒரு 6 வாரம் நீங்கள் எடுக்கக்கூடாதா அப்படிலாம் கேட்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் 6 லட்சம் 6 கோடி கடனில் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இந்த 666 பேசலான் இருக்கிறேன். ஆமென். அதுல இருந்து எப்படி விடுதலை அடைகிறது? சீக்கிரமா நீங்க 6 லட்சம் 6 கோடி கடன் கொடுக்கிற ஆளா எப்படி மாறுறது? அதுதான் முக்கியமா இருக்குது பாருங்க. அதுதான் நல்ல போதனை. ஆமென். இதுக்கு இது இவ்வளவு தெளிவு சொல்றேன்னா, உங்ககிட்ட சில பேர் வருவாங்க, வசனம் விதைக்கப்பட்டவுடன் பொல்லாங்கன் வந்து டீ கடையில் ஒருத்தர் நிற்பார். ஓ அதுவா, ஐயா பிரதர் பார்த்துக்கோங்க, தவறான உபதேசம், வேற மாதிரி போறாங்க. நான் இங்க இவ்வளவு ஏற்றி வச்சிருப்பேன், சர்ன்னு இறக்கி விட்டுருவாங்க. இந்த பலூன் ஆசையா ஊதுவோம் பாருங்க, டக்குன்னு ஒரு ஊசி கொண்டு வந்து இப்படி குத்திடுவான். அந்த மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா கட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இடிக்கிறது ரொம்ப ஈஸி. படார்னு இடிச்சிட்டு போயிடும். நீங்க அவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் எனக்கு வரும்னு இருப்பீங்க. இந்த டீ கடையில் யாராவது ஒருத்தர் சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம தப்பு போல இது இப்படி உங்களுக்கு எளிதா சின்னதாக கூட உங்களுக்கு வரக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு தெளிவா நான் அதை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். இது முற்றிலும் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ரொம்ப தெளிவாயிடும் உங்க மனசுல, உங்க எண்ணத்துல நீங்க ரொம்ப தெளிவாயிடணும். கடவுளுடைய பிள்ளையா இருக்கிற நான் செழிக்கிறது கடவுளுடைய சித்தம், அதை தேவனே விரும்புகிறார். சில ஆயிரங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க சில லட்சங்களை பார்க்கணும், சில கோடிகளை பார்க்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்ப இது வேத வசனத்தின் போதனையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த போஸ்டர் இன்னைக்கு போட்டு விட்டோம் பாருங்க, உங்களை செல்வந்தராக்கும் ஆவிக்குரிய பிரமாணம் அப்படின்ட்டு போட்டு விட்டேன். அப்படி போட்டு விட்டது பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு குரூப்ஸ்லாம் போடுவாங்க. நான் பொதுவாக அந்த பதிலெலாம் போட்டு இது பண்ணிக்கிறது கிடையாது, அதில் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு, பரிசுத்தமாவது எப்படின்னு பேசக்கூடாதா, பணக்காரன் எப்படி தான் பேசுகிறீங்களா, அதைத்தான் நீங்கள் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் அந்த சப்ஜெக்டை தொடர்ந்து பேசுங்க. பேசாத ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது என்னது, பணக்காரனா ஆவறது எப்படி. அப்போ பாருங்க, இது ஏதோ ஒரு கீழான சப்ஜெக்ட் மாதிரியும், இது ஒரு ஏதோ புறமான ஒரு சப்ஜெக்ட் மாதிரியும், ஒரு துருபதேசம் மாதிரியும் என்றாங்க பாருங்க. அதனால தான் என்னமோ தெரியல, அவங்க அந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் அதெல்லாம் தெளிவாக்கிடணும். ஏற்கனவே பல வாரங்கள் இதை எடுத்து பழைய ஏற்பாட்டில்
பேசியிருக்குது, புதிய ஏற்பாட்டில் பேசியிருக்குன்னு நிறைய என்ன பண்ணியிருக்கிறேன், எடுத்து காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கும் சில தெளிவு ஏற்படுத்தும்படி சில வார்த்தைகளை பேச போகிறேன். எப்போ தான் சப்ஜெக்டுக்குள்ளே இன்னும் ஆழமாக போகணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த குப்பையெல்லாம் அகற்றுறதே ஒரு வேலையாக இருக்குது. அகற்றணும், கண்டிப்பாக என்ன பண்ணணும், அகற்றணும். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இது வேதத்துக்கு ஒத்த சப்ஜெக்டா, பணக்காரன் ஆவது எப்படி என்பது பைபிளில் இருக்கிற சப்ஜெக்டா, பைபிள் இதை பற்றி பேசுதா, அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. பைபிளில் பரிசுத்தமாவது எப்படி, பரிசுத்தமாக 10 படிகள், பரிசுத்தமாவதற்கு இப்படி இப்படி இருக்குது, அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. பரிசுத்தம் உண்மையா? உண்மை. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற. அதே பைபிள் தான் எனக்கு உபாகமம் 8:18 சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை உனக்கு நான் கொடுக்கிறவர் அப்படின்ட்டு. ஆமென். அதுவும் அங்கதான் இருக்குது. உபாகமம் 8:18 சொல்லுகிறது, நான் உன்னை செல்வந்தனாக்கும்படியாக உன்னை செழிப்பதற்கு தேவையான பலத்தையும் அபிஷேகத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறவர். அப்படின்னா என்ன, உன்னை பரிசுத்தமாக்குற தேவன் மட்டும் நான் கிடையாது, உன்னை பணக்காரனாக்குகிற தேவனாக நான் இருக்கிறேன், உன்னை செல்வந்தனாக்குகிற தேவனாக நான் இருக்கிறேன். இந்த தேவனை பேசுறதுக்கு பயம். சொன்ன மாதிரி நிறைய ஊழியக்காரங்களுக்கு, ஏன்னா இவங்களை ஓரம் கட்டிடுவாங்க. அப்புறம் அடுத்த மீட்டிங்க்கு ஐயா கிடையாது, ஐயா மீட்டிங் ஐயா என்ன பண்ண மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க, ஐயாவை கூப்பிடவே மாட்டாங்க. அதனால பாருங்க, சிலருக்கு பயமாகவும் இருக்குது. ஐயோ, நீங்கள் ஒரு சர்ச்சில் வந்து பணக்காரனாவது எப்படின்னு நான் பேச போகிறேன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்படி சொல்லுங்களேன், எப்படி எத்தனை கண் உங்களை எப்படி பணக்காரராக இருக்கிறவங்க கூட உங்களை எப்படி பார்ப்பாங்க, என்ன இது சபையில் வந்து என்ன சம்மந்தம் இல்லாமல் என்னத்தையோ பணக்காரன்னு பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுது, ரொம்ப தொடர்பே இல்லாத ஒரு காரியம், வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியம், ஆவிக்குரிய இதுக்கும் இது வந்து எந்த இணைப்பு இதுக்கு கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன். இங்கே தான் மதம் ஜெயிச்சிடுச்சு. மதம் ஜெயிச்சிடுச்சுன்னா மக்கள் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? ரிலீஜியன் சக்சீட் ஆயிடுச்சு, மக்கள் என்ன ஆயிட்டாங்க, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. மதம் வந்து நம்மளை இப்படி நிறைய காரியத்தில் அது வின் பண்ணிடுச்சு. இப்போ அதெல்லாம் உடைக்கிறோம். அதெல்லாம் உடைச்சி, இல்லைம்மா இல்லை, தேவன் வந்து என்னை பரிசுத்தமாக்குற தேவன் மட்டும் இல்லை, அதையும் நான் நம்புகிறேன், அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறவர். ஆனால் பரிசுத்தங்கிற வார்த்தையில் கூட செல்வந்தனாகிறது இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தம்னா என்னங்க, ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தும் பிழை இல்லாமல் நிறைவாக இருப்பதுக்கு பேர் தான் என்னது, பரிசுத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னால். அப்போ என் சரீரம் வந்து பட்னியாக இருக்குன்னு வைங்களேன், அப்போ நான் பரிசுத்தமாக இல்லை. விளங்குச்சா? என் சரீரம் வியாதியாக இருக்குன்னு வைங்களேன், நான் பரிசுத்தமாக இல்லை. அந்த டைமில் சொன்னால் அதான் அர்த்தம். ஏன்னா சரீரம் வந்து பாதிப்பு. பரிசுத்தம்னு என்னன்னா முழுமைன்னு அர்த்தம். இப்போ பாட்டு பாடுறோம் பாருங்க, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. பரிசுத்தர்னா என்ன, எப்படி அதை விளக்குவீங்க? பரிசுத்தருங்கிற வார்த்தையை நம்ம எப்படி விளக்குவோம்? நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, பாவம் இல்லாதவர் அப்படிங்கிறதான் பரிசுத்தர்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. பரிசுத்தர்னா பாவம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ பாவம்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி பரிசுத்தர் அவர் இருந்தாரா இல்லையா? அப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? பாவங்கிறது மனுஷன் பண்ணதுக்கப்புறம் பாவம்னு ஒன்று வந்துச்சுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பரிசுத்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அப்போ அவர் பரிசுத்தருங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? பரிசுத்தர்னா பாவம் இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை, பரிசுத்தர்னா முழுமையானவர்னு அர்த்தம். அவர் அன்பில் முழுமையானவர், ஞானத்தில் முழுமையானவர். அதாவது இப்போ வந்து இந்த பேப்பர் இருக்கு பாருங்க, இது கம்ப்ளீட்டாக இருக்கா? பார்த்தா ஃபுல்லாக தெரியுதா எதுவுமே? இப்போ இதில் வந்து இப்படி கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது பரிசுத்தம் இல்லாத பேப்பர். இப்போ இது எப்படி இருக்குது? இதுதாங்க ஹோலினஸ். ஹோலினஸ்னா என்ன அர்த்தம்னா முழுமையாய் ஒன்று இருக்கிறது. அப்போ பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? முழுமையான தேவனே அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் பெர்ஃபெக்ட். உங்ககிட்ட எல்லாமே நிறைவா இருக்கு, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, உங்கள்கிட்ட இருளே இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு, உங்ககிட்ட கெட்டதே இல்லை, நீர் எப்படி இருக்கிறீரு? அதாவது கலவையே இல்லாம அவ்வளோ எல்லாமே எப்படி இருக்குது? கம்ப்ளீட்டா இருக்குது. அதுதான் ஹோலி 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 அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நாம சொல்றோம் பாருங்க. அப்போ பரிசுத்தமாக்குதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ அதை எடுத்தேன்னா வேற மாதிரி யோசித்துருவாங்க, என்னன்னா இது பரிசுத்தையும் இதையும் சேர்த்துட்டார அப்படிம்பாங்க. ஆனால்
நான் தான் 2வது 3வது வாரம் பேசும்போதே உங்களுக்கு சொன்னேன், இந்த கூறு போட்ட வேலையெல்லாம் யார் பண்ணியிருக்கா? நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனை ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்துலேயும் அவன் வாழ்ந்திருக்கும்படியாகத்தான் அவர் பார்க்கிறார். ஆமென். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, பிரியமானவனே உன் ஆத்துமா நீ வாழ்ந்து, எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். பிடிக்கலன்னா அதை எடுத்துருங்க, அந்த வார்த்தையை எடுத்துருங்க, உங்கள் பைபிளில் அடிச்சு வச்சிருங்க. எல்லாத்துலேயும் வாழ்ந்துருக்கிறது வேதவசனம் சொல்லுதா சொல்லலையா, போதிக்குதா போதிக்கலையா? போதிக்குது. எல்லாத்துலேயும் நம்ம வாழ்ந்துருக்கணும். அப்போ பரிசுத்தம்னால என்னன்னா, உங்க அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு வைங்களேன், நீங்க பரிசுத்தமா இல்லை. ஒரு விதத்தில் அது உண்மை. ஏன்? பரிசுத்தம் என்றால் முழுமையா இருத்தல் என்று அர்த்தம். அப்போ நீங்க உங்க களஞ்சியம் காலியா இருக்கும்போது நீங்க அப்போ ஒரு ஏரியாவில் எப்படி இல்லை, முழுமையா இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நான் சொல்றேன், தேவனுடைய முழு பரிமாணத்தை நம்ம பார்க்கணும். தேவன் என்னை பரிசுத்தமாக்குற தேவன் மட்டும் பைபிளில் போடாம, உபாகம் 8:18 படி என்னை பணக்காரனாக்குகிற தேவனையும் வேதவசனம் பேசுகிறது. இந்த தேவனை சொல்லிட்டு இந்த தேவனை சொல்லாம விட்டதுனால சட்டை கிட்ட எல்லாம் ஐயா மாத்திட்டாரு. ஆனா சட்டைக்குள்ள ஒன்றும் இல்லை. பேண்ட் கிட்டு சட்டெல்லாம் போட்டு பரிசுத்தமாக இருக்கிறையா அப்படிங்கிறாரு. ஆனால் சுத்தமாக இருக்கிறாரு. பாக்கெட் எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கு. யாருக்கு எந்த தீங்கும் பண்ணுவேன்னா? ஒருத்தருக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டேன். ஆனால் யாருக்கு எது நல்லது பண்ண முடியுமா? அதுவும் என்னால் முடியாது. ஏன்னா நல்லது பண்ணதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. நானே 4 மாதம் வாடகை கட்டாமல் இருக்கேன். இந்த லெவலில் இருக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், இது 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 ஒன்றை பிடிச்சி ஒன்றை விடுறதுனால வர்ற ப்ராப்ளம் பாருங்க. அப்போ நம்ம ஒரு விசுவாசியா, கடவுளுடைய பிள்ளையா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம வரும்பொழுது நம் தேவனை சரியாக நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நம்ம தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குற தேவன் மட்டும் இல்லை, நம்மை பணக்காரனாக்குகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். கடவுள் பணக்காரன் ஆக்கி இருக்கிறாரா? கொஞ்சம் அப்படியே எடுத்து காட்ட விரும்புகிறேன். கடவுளுடைய செயலில் கடவுள் நீ உங்கள் பரிசுத்தத்தில் தான் இன்ட்ரெஸ்ட்டுங்க, உங்கள் பர்ஸு நிரம்புறதுல தான் அவருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. அது நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க. ஆனால் அவர் அப்படி என்ன பண்ணுறது இல்லை, பார்க்குறது இல்லை. எந்த ஏரியாவில் நீங்கள் குறைவாக இருக்கிறீங்களோ அந்த ஏரியா நிறைவாகணும்னு அவர் பார்க்குறாரு. ஆமென். ஒருவேளை நீங்கள் பலகீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் சுகவீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுகமாகணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கணும்னு அவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். என்ன இல்லையோ அது இருக்கணும்னு நினைக்கிறார். இவ்வளோதான். கடவுள் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? ஓ, இதெல்லாம் இல்லை நம்ம பிள்ளைக்கு, ஆனால் இது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்குறாரே தவிர, இல்லை இது இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ ஜெபம் இருக்குல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் போகிறது இல்லை. நல்ல ஜெபம் பண்ணுறான், நல்லா என்னை நோக்கி பார்க்குறான், ஆனால் இந்த ஏரியாவில் ஏன் இப்படி இருக்கிறான்? அப்போ இந்த ஏரியாவை நிரப்பணும். அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. கடவுளை எப்படி வேதவசனம் சொல்லுது பாருங்க, எல்லாவற்றையும் நிரப்புவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் இப்படி இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்க்குறாரு, இன்னைக்கு இதை கேட்க பார்க்கும்போது பார்க்குறாரு, எதுலெல்லாம் எம்டியா இருக்கு. இப்போ அவர் என்ன நினைப்பாருன்னு நான் சொல்லட்டுமா? அந்த காலியை நிரப்பணும்னு அவர் நினைக்கிறார். அதை ஃபில் பண்ணணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்குது. அவருடைய ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருப்பார். இந்த வார்த்தையை நான் பேசுறேன், எனக்கு நல்லா தெரியும் எந்த வார்த்தையை பேசுறோமோ அதை ஆவியானவர் உறுதிப்படுத்திட்டே இருப்பாரு. நான் நிரப்புகிற தேவன் அங்க பேசிட்டு இருக்கிறேன்னா எங்க ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அதை நிரப்பிக்கிட்டே இருப்பார். எந்த கால் இருக்குதோ, எந்த வெறுமை இருக்கிறதோ அதை அவர் நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். அந்த வேலையை தான் அவர் செய்வார். ஆமா, ஆதியாகமம் 1 படிச்சாலே தேவனை பற்றி நமக்கு நல்ல வெளிப்பாடு வந்துடும். ஒன்றா நீங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும்லாம் போக வேண்டாம். வெளிப்பாடு படிக்கிறதுக்கு முன்னாடியே ஆதியாகமம் 1லேயே வெளிப்பாடு கிடச்சிடும். ஏன்னா 1 படிச்சாலே இருக்குது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, இருளாக இருந்தது. உடனே ஆண்டவர் எல்லாம் ஓகே ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போல பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அதை நிரப்புகிறார். அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குறாரு, அந்த இருளை வெளிச்சமாக்குறாரு, அந்த எம்டினத்தை ஃபில் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமே இருந்தது அப்படின்னு நம்ம 1வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிரப்பிடுறாரு. என் பிள்ளை வரும்போது எல்லாம் நிரம்பி இருக்கணும். ஆமென். என் பிள்ளை முதல் நாள்ல இருந்தே நிறைவில் வாழணும், குறைவில் இருக்கவே கூடாது. பெற்றோர்கள் பாருங்க, ஒரு கஷ்டமும் படாம
அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் எடுக்காங்க, அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸை வாங்கி வைக்காங்க, நகைகளை வாங்கி வைக்காங்க, முதல் நாள் இதை போடணும், என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்களேன். நவீன காலத்தில் ரொம்பவே அன்பு வைக்கிற பெற்றோர்களை பிள்ளைங்க மேலே பாய்க்கிறோம். டைமை தான் கொடுக்க மாட்டாங்க, மீதி எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதான் அந்த பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாம் வாங்கி தராங்க, இவங்க தான் எங்கள் கூட இருக்கவே மாட்டேங்காங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்காங்க. 10,000 ரூபாய்க்கு கார் விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு, ஆனால் என் கூட அவர் விளையாட மாட்டேக்கார அப்படிங்காது. அது வேற. ஆனால் அவ்வளோ செய்கிறாங்க, செய்யணும்னு நினச்சி என்னமோ என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சபடி அவ்வளோ நன்மைகள் என்ன பண்ணுறாங்க, செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கடவுள் வந்து நிரப்புகிற கடவுள். எல்லாம் சொல்லுங்க, நிரப்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்வை நிரப்புவார், என்னுடைய இருதயத்தை நிரப்புவார், என் உணர்வுகளை நிரப்புவார், என் குடும்பத்தை நிரப்புவார், என் உறவுகளை நிரப்புவார், என் களஞ்சியங்களை நிரப்புவார், என் வாழ்வின் எல்லா பக்கங்களையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். நீங்க நிரம்பி போய் இருக்கணுங்கிறதா அவர் விருப்பம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அப்படி கொஞ்சம் நிரம்பி அப்படி வழியணும். என் பாத்திரம் நிரம்புகிறதல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். கண்டிப்பா இதுதான் கடவுளுடைய விருப்பமா இருக்குது. கர்த்தரின் மேய்ப்பர் என்பது உண்மையா இருக்கும் என்றால், கடவுள் என் நாயனாக, கடவுள் என் வாழ்வை நடத்துகிறவராக இருக்கும் என்றால், அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அப்ப அங்க எம்டியா இருக்காது, எம்டி வெசல்ஸ் இருக்காது. அதனாலதான் எத்தனையோ வேதாகமம் முழுவதும் பாருங்களேன், இந்த காலி கதைகளே பேசல, நிரப்பப்பட்ட கதைகளால் வேதம் நிரம்பி இருக்கிறது. ஆமென். கொண்டு வைக்கிறாங்க, எல்லா பாத்திரமும் என்ன ஆகுதான்? அப்படின்னு என்ன அர்த்தம்? செழிப்பு எல்லாருக்கும் கிடையாது. இல்லைங்க, எல்லா பாத்திரத்தையும் நிரப்பியிருக்காரு, எல்லாருக்கும் செழிப்பு உண்டு, எல்லா விசுவாசிக்கும் செழிப்பு உண்டு, ஒவ்வொருவருக்கும் செழிப்பு உண்டு. ஏன்னா இல்லைங்க, 4 பாத்திரத்தை மட்டும் அதை வேற பாத்திரமா பயன்படுத்த கடவுள் ஒதுக்கி வைத்து விட்டார். அது அடிவாங்கும் பாத்திரம். அது வந்து அவ்வளோ ஒதுக்கலையே, வச்ச எல்லா பாத்திரத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? நிரப்பிட்டாங்க. இன்னைக்கு கடவுள் எல்லாத்தையும் நிரப்ப முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி ஒரு மனிதனையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு தேவன் வளமானவராக இருக்கிறார். சிலர் சொல்றாங்க, இல்லைங்க ரொம்ப மக்கள் தொகைலாம் பெருகி ஆட்கள்லாம் இதாகிறதுனால இனிமேல்லாம் ரொம்ப சங்கடங்க, குடிக்க தண்ணி கிடைக்குமானே தெரியாது. துன்மார்க்கனின் ஆலோசனை. அதுதான் சங்கீதம் 1 போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த துன்மார்க்கனின் ஆலோசனையை கேட்காதீங்க. இப்படி கொஞ்சம் பேர் பேசிட்டே இருப்பான், எல்லாம் வந்து நல்லா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இனிமேலாம் வீடு கட்ட முடியுமா அப்படிமா, தண்ணி குடிக்க முடியுமா, இது பண்ண முடியுமா? எதுவுமே முடியாதுமா, ரோட்லேயே நடக்க முடியாதுமா. இது கும்பல், இது இப்படிப்பட்ட உணர்வுலே பேசிக்கிட்டே அலைவாங்க பாருங்க. அப்புறம் சர்ச்சுக்கு வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புத்தி நம்பிக்கை இது இப்படி இருக்குது, அப்புறம் நீங்க என்ன ஸ்தோத்திரம் பண்ணி அது எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யாது பாருங்க. இதுல மாத்தணும். அப்போ கிடைக்குமா? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப எல்லாமே ரொம்ப ஆயிடுச்சுங்க, நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க, வேலைகள் கிடைக்காது. இன்னும் நிறைய இதுல வேக்கண்ட் எவ்வளோ இருக்கு தெரியுமா? ஏற்ற ஆட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நீ வளர்த்துக்கிட்டு ரெடியா இருப்பனா அவ்வளோ வேலை காலியா இருக்குது. கரெக்டா சொல்லணும்னா இந்த வருஷம் எம்எல்ஏ எம்பி சீட்லாம் காலியா இருக்குது, முதலமைச்சர் சீட்டே காலியா தான் இருக்குது. நிரப்ப ஆட்களை தேவன் தேடுகிறார். ஆமென். கடவுள் ஆளை தேடிட்டு இருக்காருங்க. யாரை பிடிச்சி எதுல உட்கார வைக்கலாம்னா இவங்க தரித்திரத்துல பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நிரப்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த இதை பிடிச்சோம்னா நீ தான் கரெக்டான, உன்னை வச்சா ஊரும் வளமாகும். இப்ப சிலரை பிடிச்சி வச்சா இவன்ட்டு இருக்கிற தரித்திரம் ஊரை பிடிச்சிருப்போங்கிற பயம்தான். நம்ம ஊர்ல வேற ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க, வந்துட்டாரா இவரு அப்ப மழை பெய்யாதாம்பாங்க. இப்போ இவங்க ஆச்சுன்னா அந்த மாதிரிலாம் ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க நம்ம ஊரில். மழையே வராத, இறங்குற வரைக்கும் மழை வராதுங்கிற மாதிரி. ஏன்னா மேலே இருக்கிற ஆளுக்களுடைய தரித்திரம் எல்லாருக்கும் வந்துடுது. இப்போ அதை மாற்றணும். அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் நான் எப்படி படைச்சு வச்சுருக்கேன்னா, அவன் ஒரு ராஜா மாதிரி வாழ்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை நான் வச்சுட்டு தான் அவனே படைச்சிருக்கிறேன். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது. நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படியே போயிட்டுனா இதாகிடுங்க, அதனால் இனிமேல் முதல்ல எண்ணிக்கை இல்லாத குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அப்புறம் வளர வளர என்ன சொன்னாங்க, நாம் இருவர்
நமக்கு இருவர். இந்த இங்கே பார்த்தாலும் எழுதி போட்டிருக்கோம், நாம் இருவர் நமக்கு இருவர். அளவான குடும்பம்னு சொன்னாங்க, அளவு நீங்கள் கொஞ்சம் அளவை குறைச்சிக்கோங்களேன் அப்படின்னாங்க. அப்புறம் நாம் இருவர், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு ஏன், எப்படி பாருங்க, பெற்றால் தான் பிள்ளையா. இது எல்லாமே எப்படி போயிடுச்சுன்னா, அது ரொம்ப காம்படிஷன் ஆகிப்போச்சு. ரொம்ப பாருங்க, தண்ணி கூட கிடைக்காது, கஷ்டமாகி போகும், இப்படி நினைக்கிறாங்க. இது இந்த உலகம் சொல்லி கொடுக்குற ஒரு காரியம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். இதை பார்க்கலன்னா அந்த உலகத்தில் நீங்கள் செழிப்பாக இருக்க முடியாது. இந்த செழிப்பின் தேவனை நீங்கள் தரிசிக்கவில்லை என்றால், இந்த செழிப்பின் தேவனை நீங்கள் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளலைன்னா, இந்த உலகத்தில் குறைவுள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்போம்லாம் 1 லட்ச ரூபாலாம் என்ன ஒன்றுமே கிடையாது, இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. 10,000 வாங்கணும் அதான் பேசுகிறேன், 1 லட்ச ரூபா வாங்கணும். ஏன்னா புத்தியில் என்ன வரல, அந்த அந்த தேவனை குறித்த வெளிப்பாடு வராதனால 1 லட்சம் வாங்கினாலும் பத்த மாட்டுக்கு, அவன் சொன்ன மாதிரியே ஆயிடுது. சொன்ன பார்த்தீங்களா, 1 லட்சம் பத்தாதுங்கிறது, அதான் பத்தலை. இது அவங்களுக்கு தெரியல, இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய காரியம் அப்படிங்கிறத என்ன பண்ணல, நிறைய பேர் விளங்காம இருக்கிறாங்க. யாக்கோபு 1 நாம் படிக்கிறோம், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இந்த இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்க, கடவுள் எல்லாருக்கும் சம்பூர்ணத்தை கொடுக்கிறவர். ஆமே. அதில் எப்படி போட்டிருக்கு பாருங்க, அவன் கேட்டதை கொடுக்குறாரு, அப்படி போடல. அவன் என்ன கேட்குறானோ அதை அவர் எப்படி கொடுக்குறாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில். அதில் எது வேணாலும் போட்டுக்கலாம், அவர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறாரு. அது எப்படிங்க நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்போனா இன்னும் 2-3 வசனம் போய் வாசித்து பாருங்க. அதில் என்ன போட்டிருக்குது, நீங்கள் ஒன்றிலும், வசனமே எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். அப்போ வாட் இஸ் காட்ஸ் ஐடியா? ஒன்லி நீ குறைவா இருக்கக்கூடாது. பைபிளே எதை பேச வருது, குறைவா பேசுறதுக்கு ஒரு பைபிள் தேவை இல்லைங்களா? அது ஆல்ரெடி இருக்குதா வாழ்க்கையில். இதில் சர்ச்சைக்கு வேற இன்னைக்கு நாம குறைச்சல்லே இருக்கலாமா, அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்களாம். இது ஏன் சொல்லணும்? அதெல்லாம் வயிற்றுல துணியை கட்டி படுக்கிறதுலாம் ஊர் உலகத்தில் எல்லாருமே நல்லா படித்து வச்சுருக்கிறாங்க. எப்படி ரேஷனரிசி வச்சு ஓட்டுறது, எப்படி வாழ்க்கையை தரித்திரத்திலேயே ஓட்டி சமாளிச்சிட்டோம்ல அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய டெக்னிக்லாம் உலகத்தில் இருக்குதுங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும், எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். இது என்ன, ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல்னா என்ன? எல்லாம் தானே. எதுலேயுமே நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது. மதிப்பில், மரியாதையில், செழிப்பில், ஆரோக்கியத்தில், அபிஷேகத்தில், எல்லாத்துலேயுமே இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை பிடிச்சி அப்படியே நீ வந்துட்டு இருந்தன்னா, ஒரு நாள் உன் வாழ்க்கையில ஒன்னிலையும் நீ குறைவில்லாத ஒரு ஆளா நீ மாறிடுவ. எல்லாத்துலேயும் செழிப்பு உன் வாழ்க்கையில வந்துடும். அப்ப நிறைவை தான் டீச் பண்றாரு யாக்கோபு. பேசிட்டு என்ன சொல்றாரு, சரி இப்போ உதாரணத்துக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால், இல்லைங்கதா, இப்படிதான் இந்த கான்டெக்ஸ்டை இப்படி படிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லைங்க அது பாலசேகர் மாற்றி பேசுகிறாரு, அது ஞானத்தில் குறைவுபட்டான் தானே போட்டிருக்கு. பார்த்தீங்களா, இதான் இந்த செழிப்பு பேசுகிறவங்களாம் எதை மாற்றிடுறாங்க, வசனத்தை மாற்றிடுறாங்க. டைம் கம்மியாக இருக்குது, டைரெக்டாக போகணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருப்பேன் நான் நிறைய நேரம். இப்போ இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, இது மனிதனால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூட நம்ப வேண்டியதான், வேற வழி. அவங்கள கத்தரே ஒளி அடித்து குதிரையில் போகும்போது மாற்றினாதான் உண்டு. அவங்களாம் விட்டுருங்க, விட்டுட்டு எதை பாருங்க, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் நாம, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். அங்கே பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றாரு, உங்களில் ஒருவன், இன்னொன்று சொல்லட்டுமா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டான்னு அர்த்தம், ஒருத்தன் கூட குறைவுல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? அது பரவாயில்லங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க, ஒரு ஆள் எப்படி இருந்துட்டு போட்டோம். யாக்கோபு புஸ்தகத்தினுடைய டீச்சிங்கே நீ ஆழமா பார்த்தீங்கன்னா, இந்த ஒருவன்கிற டேமை அவர் நிறைய யூஸ் பண்ணுவார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அப்படின்னா என்ன, ஒருத்தர் கூட வியாதியா இருக்க கூடாதுங்க. அப்ப புக் முழு திங்ஸ் என்ன போதனே எதை பற்றி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, குறைச்சலா?
இல்லாமையா, ஏழ்மையா, தரித்திரமா? கிடையவே கிடையாது. பைபிள் எங்கே பேசுகிறது? பைபிள் எங்கும் அதை தான் பேசுகிறது. கேட்குறாங்க, எங்கே பேசுகிறது பிரதர்? எங்கே நாம் பணக்காரர் ஆகிறத பற்றி எங்கே சொல்லுது? என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு புது பைபிள் ஒன்று எழுதி தந்துடுறேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 1 வெளிப்படுத்த வரைக்கும் ஒவ்வொரு வசனத்திலையும் செழிப்பை பற்றி பேசுதுன்னு காட்ட முடியும். ஆமென். எஸ். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் ஞானத்தில், ஒருவன் ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் பரவாயில்லைங்க. ஏன்னா நம்ம சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை சில பேரை தேவன் தரித்திரராய் வைக்கிறார் ஐயா, சில பேரை தேவன் வைக்கிறார், அது கடவுள் வைக்கிறார், அவனை யார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ட்டுதாங்க. இப்போ வீட்லேயே உட்காந்துக்கோங்க, அவரே வைக்கிறாருன்னா. அப்படி இல்லை பாருங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் அல்லது ஒருவன் குறைவுபட்டால் ஓகே இருந்துக்கோ அப்படி சொல்லவே இல்லை எங்கேயுமே. அப்படி சொல்லும்னா நானும் சொல்லி வாரம் பரவாயில்ல பிரதர், பல்ல கடிச்சிட்டு அப்படியே போயிருங்க, ஈர துணியை கட்டிட்டு வாழுங்க அப்படின்னு பிரசங்கம் என்ன பண்ணலாம். 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க இந்த வருஷம்? அதாவது அப்படியே சோறை நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு துணியை நாங்கள் எவ்வளோ நாள் போட்டு ஒப்பேத்தணும் தெரியுமா? அதுக்கெல்லாம் இப்போ பாராட்டெலாம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இவரெல்லாம் பாருங்கள் 6 வருஷம் அந்த பேண்ட்டை வச்சுருக்காரு. அல்லேலூயா. கிழியாமல் காத்த கத்தாவே அப்படின்னு ஒரு பாட்டெலாம் எழுதி, கிழியாமல் காத்தவரே அப்படின்னு எங்கேயாவது பாவட்டியை பிராக்டிஸ் பண்ண சொல்லுதுங்களா பைபிள்? குறைவு நடுவுலையும் நாம பொறுமையாக இருந்து விசுவாசிச்சு ஸ்தோத்தரிச்சு பெருகுவதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. குறைவுகளுக்காக புலம்பக்கூடாது, தட்டுப்பாடுகளுக்காக போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நான் இப்படி இருக்க மாட்டேன், கடவுளுடைய பிள்ளைன்னா கடவுள் என்ன பெருக வைப்பார். இப்படி விசுவாசிச்சு முன்னேறதுக்காக சொல்லியிருக்குது நிறைய காரியம். எங்கேயுமே தரித்திரத்தில் வாழ்றதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும், பழகணும்னு என்ன பண்ணல, சொல்லல. அப்படி நீங்கள் வாழ்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நீங்கள் செழிச்சா பல பேருக்கு பிரயோஜனம் இருக்குது, பல பேருக்கு பிரயோஜனம் இருக்குது. ஆமென். நீங்கள் பட்னியாக இருக்கிறதுனால யாருக்குங்க எந்த லாபங்க? யாருக்கு எந்த லாபங்க? ஆனால் நீங்கள் பணக்காரன் ஆனீங்கன்னா லாபம் இருக்குங்கிறேன், அதனால புரோஜனம் இருக்குதுங்கிறேன். அப்போ புரோஜனமாக இருக்கிற விஷயத்த பேசணுமா, மட்டா ஒன்றுமே இல்லாத காரியத்தை நம்ம போதிக்கணுமா? யோசித்து பாருங்க. அப்போ ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல். அப்போ ஞானத்தில் குறைவுபட்டால், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறாரு. அப்போ நீ ஐஸ்வர்யத்தில் குறைவுபட்டாலும் அதில் சேர்க்கலாம், வியாதியில் குறைவுபட்டு எது வேணாலும் அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கொண்டு எல்லாத்தையுமே வரியாக உங்களுக்கு போட்டே இருக்கணும். பிளாங்க் செக் மாதிரி கொடுக்குறாரு. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அப்படின்னா என்ன? பட்டு புடவன்னு ஏன் போடலை பைபிளில்? பட்டு புடவன்னு போடணும்ல, அப்படிலாம் போட முடியாது. அது செக்கை எழுதி கீழே சைன் போட்டு உனக்கு என்ன வேணுமோ மேலே ஃபில் பண்ணிக்கோங்கிற அளவுக்கு அவர் தாராளமானவராக இருக்கிறார். ஆமென். அவர் தாராளமாக இருக்க நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? சிலர் வன்கண்ணனாக இருக்கிறாங்க. அதனால தான் கடவுளுடைய தாராளத்தை அவங்களாம் என்ன பண்ண முடியல. இல்லை அவ்வளோலாம் இருக்கக்கூடாதுயா, அதெல்லாம் ரொம்ப தப்பியா, இவ்வளோ தேவையில்லையான்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, கிடையாது பாருங்க. அப்போ வேதவசனம் மிக தெளிவாக இந்த சத்தியத்தை என்ன பண்ணுது, பேசுது. நிரப்புகிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, பணக்காரனாக்குகிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்ன பணக்காரன் ஆக்குறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பணக்காரன் ஆவேன். ஆமென். இப்போ விசுவாசத்தில் பணக்காரனா இருக்கிறேன், கொஞ்ச நாள்ல நிஜத்திலே பணக்காரனா இருப்போம். ஆமென். எக்ஸாக்டா நான் சொல்லட்டுமா? யாக்கோபு அதை தான் பேசினார். கீழே பார்த்தீங்கன்னா வருது பாருங்க, 9வது வசனம் பாருங்க, இது 1:9 பாருங்க. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட, சபையில் என்ன பேசுறாங்க? தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து குற்ற உணர்வு அடையக்கூடாது. என்ன அடையணும்? உங்களுக்கு விளங்குதுங்களாங்க? ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், குறைவுல இருந்தார், இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு? இப்போ இதை குறித்து என்ன பண்ணணுமா? பிரைஸ் காட். கர்த்தர் இந்த சகோதரரை உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம சபையில் பாருங்க,
ஒரு வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சு வந்து நின்று இந்த சகோதரர் இந்த 4 வருஷத்தில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பென்ஸா அது நிறைய கார் வாங்க யோசிச்சதுனால பேர் கொஞ்சம் பென்ஸ் வந்து நிக்குது. பாஸ்டர் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு. அப்ப தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அதை குறித்து ஐயோ என்ன பிரதர் கெட்டு போயிட்டீங்களா இப்போ நீங்க? எப்படி சைக்கிள்ல போன ஒரு ஆளு ஒரு நல்ல நிலைக்கு வந்தா அதை குறித்து நம்ம என்ன பண்ணணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். ஏமே ஆனா சபையில் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஐஸ்வர்யம்லாம் என்ன ஆக போகுது தெரியுமான்னு. இங்கிருந்து ரிவர்ஸ் தியாலஜி. இங்க பென்ஸ் வச்சவர் சைக்கிளுக்கு போயிட்டார். சில இடத்துல சில அனாயிண்டிங் வேலை செய்யும். அங்க என்னன்னா நல்லா இருக்கிற ஆள் ஒண்ணுமெல்லாம் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் அங்க போனீங்கன்னா ஒண்ணுமெல்லாம் போயிடுவீங்க. ஏன்னா ஒண்ணுமில்லாக்குற அபிஷேகம் இடிச்சு நிர்மூலமாக்க கடவுள் எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துக்காருன்னு ஒண்ணுமெல்லாம் ஆக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. கவனிக்கணும் பாருங்க. இது என்னன்னா தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து என்ன பண்ணணுமா? மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து இப்ப கவனிங்க. ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல். இப்ப பாருங்க யாக்கோபுல 2 டேம் யூஸ் பண்றார். ஒரு டேம் என்னன்னா தேவனை நம்பி உயர்த்தப்படுற ஒரு ஆளு. இன்னொன்னு யாரு? பணத்தையே கோலா வச்சு மனிதர்களுக்கு எதிராக செயல்படுற ஒரு ஆளை பத்தி என்ன பண்ணுது அங்க பேசுறோம். படிங்க. அந்த ஆளை பத்தி அதுல வருது. 10வது வசனம் பாருங்க. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து. ஏனெனில் இது என்னன்னா ஒரு ஆளு கீழே இருந்தவர் மேல வந்துட்டாரு. இன்னொருத்தர் தவறான விதத்துல மேல வந்த ஆள்லாம் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தான் சேர்த்து என்ன பண்றாங்க பேசுகிறாங்க. விளக்கம் வேணும்னா கடைசி அதிகாரம்லாம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யாக்கோபு 5:1 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது எந்த மாதிரி பணக்காரனை பத்தி என்ன பண்ணுது சொல்லுது அப்படிங்கிறது. அப்போ சபையில பணக்காரர் இருக்கக்கூடாதுன்ட்டோ இல்லை பணக்காரனை குற்றப்படுத்தியோ எதுவும் என்ன பண்ணல பேசல. 2வது அதிகாரம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஏனெனில் பொன் மோதிரமும் என்னங்க மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்க ஆலயத்தில் வரும்போது. இப்போ 2 பேருமே எங்க வர்றாங்க? ஆலயத்துக்குள்ள வர்றாங்க. நம்ம முதல்ல இந்த மினுக்குள்ள மோதிரம் உள்ள ஆளை உள்ள விடுறதே இல்லை. அது வேற கதை. புரியுங்களா உங்களுக்கு? அது என்ன குப்பை உலகம் உள்ள வரக்கூடாது, கலட்டிட்டு வாங்கன்றதும். வேத வசனம் என்ன பேச வருது? 2 பேரையும் பட்சபாதம் இல்லாம அன்போடு ட்ரீட் பண்ணுன்னு சபையில பேசப்பட்டிருக்குது. ஆமென். இப்போ 2 வகையான சபை இருக்குது. ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஏழைகளை அவமதிச்சு பணக்காரர்களை கொண்டாடுகிற சபை இருக்குது. இன்னொரு விதமா இருக்குது. அது என்னன்னா பணக்காரனா இருக்கிறவனையே முறைச்சி பார்த்து அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ அவங்களுக்கு யாக்கோபு எழுதுறது என்ன பண்ணியிருப்பாரு? எப்போ அந்த பணக்காரன்லாம் கொஞ்சம் பார்த்து அவனை ரொம்ப போட்டு அடிக்காத அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இங்க 2 பேருமே உள்ள வர்றாங்க. கவனிங்க, 2 பேருமே உள்ள வர்றாங்க. இப்ப பாருங்க. வரும்போது 3வது வசனம். மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீர் அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்களே. அப்போ இங்க என்ன சொல்றாரு? தரித்திரனை குறைவா நினைக்காத அப்படின்னு சொன்னார தவிர மோதிரம் போட்டவனை கலட்டுன்னு சொல்ல. மோதிரம் போட்ட சகோதரனே உன் மோதிரத்தை கலத்து. என்ன மினுக்கு வஸ்திரமா உனக்கு? அப்படி பேச சொல்லலைங்க. எப்படி பேச சொல்லியிருக்குது? ஏப்பா அவன் ஒரு ஏழையை சீப்பா நினைக்காத. வாங்க சார் பிரதர் வாங்க அப்படின்ட்டு பெரிய சகோதரருக்கு ஒரு இதுவும் ஒரு ஏழையான ஒருத்தன் அவனை ஒதுக்கியும் சபையில் என்ன பண்ணாதீங்க, நடத்தாதீங்க. ஏன்னா அங்க பாருங்க. 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள்,
தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தையும் சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். நல்லா கவனிங்க, இங்க என்ன போட்டிருக்குதுன்னா, இன்னைக்கு அவன் ஏழையா இருக்கிறான், ஆனா நீ ஏழைன்னு நினைச்சு அவனை அவமதிச்சிடாத. ஏன்னா தேவன் அந்த ஏழைய விசுவாசத்தில் எப்படி ஆக்குறாரு? ஐஸ்வர்யவான் ஆக்குறாரு. அதுக்கப்புறம் அவர்கள் தேவன் வாக்கு பண்ணின சகல காரியத்தையும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஆமென். அப்போ என்னைக்குமே அந்த ஏழையா இருக்க மாட்டான். நீ அவனை பணக்காரன் மாதிரியே ட்ரீட் பண்ணு. ஏன்னா அவர் இப்ப விசுவாசத்துல பணக்காரர், ஒரு நாள் நிஜத்துல பணக்காரர் ஆவார். ஆமென். இப்பவுமே எப்படி பாரு, அந்த ஏழைய இருக்கிற மாதிரியே பாரு, இருக்கிற மாதிரியே பார்த்து அந்த ஆளை மரியாதை செலுத்துங்க, பேசுங்க, அவங்கள கீழே என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. அப்படின்னு தான் இருக்குது பாருங்க. அப்போ ஒருவேளை சூழ்நிலையில் இன்னைக்கு ஏழையா இருக்கலாம், ஆனா விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் கடவுள் ரொம்ப அட்ட தரித்திரவங்க, ரொம்ப படு பாதாள தரித்திர சூழலுங்க அப்படின்னு இருந்தா கூட நாம எப்படி நினைக்கணுமா? கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க முதல்ல விசுவாசத்திலே நாம் செல்வந்தர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. அப்புறம் நிஜமா கடவுள் வாக்கு பண்ணினா எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆமென். அப்படிதான் நடக்குது பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையில அப்படிதான் நடக்குது. அப்ப எந்த புத்தகத்தை நீங்க திறந்தாலும் யாரும் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக வேதாகமம் என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. அதுக்கு ஆதரவாக பேசுகிறது. அதை இன்னும் கடவுள் எப்படி நமக்கு தராருங்கிறது என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப பேசுகிறது. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல நீ கேளு, நீ என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், உனக்கு உண்டாக முடியும். உனக்கு என்ன தேவை, ஞானம் தேவையா, உனக்கு என்ன தேவை, எது உனக்கு தேவையோ அதை நீ என்ன பண்ண முடியும், கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா சண்டை போடாத, போட்டியில வாழாத, இதான் யாக்கோபு புத்தகம், பொறாமையில வாழாத, சும்மா அடிச்சு பிடிச்சி ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கிற? கடவுள் தாராளமா இருக்கிறாரு, ஏன் அவரை நீ நோக்கி பார்க்க கூடாது? அவர் உனக்கு செய்ய வல்லவர், அவர் உன் வாழ்வை நிரப்ப வல்லவர். ஆமென். இதெல்லாம் கத்து கொடுக்கணும் பாருங்க. இப்படி கத்து கொடுத்துட்டா எனக்கு அவன் செய்யலையே, எனக்கு அவங்க தரலையே, இந்த சண்டையே இதே போயிடும். நீங்க என்னங்க எனக்கு தர்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள்ல நான் உங்களுக்கு தர்ற மாதிரி கடவுள் என்ன ஆசீர்வதிப்பா, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பாருங்க, உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, எனக்கு தந்தாங்களா, எனக்கு ஒரு இது உண்டா, ஒரு நாதி உண்டா, ஒரு இது உண்டா, இது உண்டா, என்ன கேட்காங்களா, எனக்கு தாராங்களா, தந்திருக்கலாம், எவ்வளோ வச்சிருக்காங்க, இவ்வளோ எரிச்சல், இதுலேயே நீ கிடக்காதங்கிறாரு கடவுள். நீ அவங்க என்ன உனக்கு பெருசா தந்துட முடியும்? என்னை நோக்கி பாரு, நான் உன் வாழ்க்கையை நிரப்புகிற தேவனாக நான் இருக்கேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணக்காரனாக்குகிற தேவன். ஆமென். ஏன்னா அவர் பணக்காரர், அவர் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகுங்கள் இருக்குதே, அது இந்த சாயலும் இருக்குங்கோ. ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றுன்னு கேட்குறீங்களே, அப்போ இதுவும் அதில் அடங்குது. ஆமென். உம்மை போல மாறணுமேன்னு என்ன அர்த்தம்? நிறைகுடமா இருக்கிறாரு, நானும் அப்படியே நிறைகுடமா மாறட்டும் ஆண்டவரே. செழுமையின் தேவனை நான் தொழுது கொள்கிறேன். ஆமென். வேத வசனம் கடவுளை ஒரு பணக்காரராக தான் அறிமுகப்படுத்துகிறது, எங்கேயும் ஏழையா அறிமுகப்படுத்தலை. அவர் காட் இஸ் a rich God. எத்தனை பேருக்கு சொல்றதுல பெருமையா இருக்குது? நான் ஒண்ணுமே இல்லாம இப்படி பரிதாபமா இருக்கிற ஒரு கடவுள் என் கடவுள் கிடையாது. நான் என் கடவுளை காப்பாத்துறது இல்லை, என் கடவுள் தான் என்னை காப்பாத்துறாரு. ஹல்லேலூயா. My God is rich. அப்படிதான் ரோமர்ல நாம் படிக்கிறோம், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அப்படியாங்க கடவுள் பணக்காரரா, கடவுள் பணக்காரரா? அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் எப்படிங்க ஏழையா இருக்க முடியும்? அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த உலகத்தையும் இவ்வளவு விசாலத்தையும் நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு தரித்திரத்திலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏராளமான எல்ஷடாயிட்டு இருந்து அது வந்திருக்கிறது. ஆமென். நம்ம சார்ல்ஸ் பிரதர் வந்திருக்கும் போது சொன்னாங்க பாருங்க, நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றி சொன்னாங்களா? வருஷத்துக்கு 365 நாளும் எத்தனையோ கிலோமீட்டர் நீளம் இருக்குது, அந்த இது ஊற்றிக்கிட்டே இருக்குதான்.
இது மாதிரி ஆயிரக்கணக்கான நீர்வீழ்ச்சிகள் இருக்குதான். நீங்க யோசித்து பாருங்க, அப்ப கடவுள் எவ்வளவு தாராளமா இருக்கிறாரு. மனுஷன் புத்தியில தான் ஷார்டேஜ் இருக்குது. மனிதனுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் தரித்திரம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை வேத வசனத்தை கொண்டு பிடுங்க வேண்டும். ஆமென். அதை மட்டும் பிடுங்கி வெளியில எடுத்துட்டோம்னா வாழ்வு செழிப்பது நிச்சயம், வாழ்வு மலருவது நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். ரோமர் புத்தகம் பாருங்க. ரோமர் புத்தகத்தில் படிக்கிறோம் தேவனை குறித்து என்ன நாங்கள் படிக்கிறோம் பாருங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அமெரிக்கனா இந்தியனா வித்தியாசமே இல்லை. இதுல இப்ப நான் பேசுற இந்த விஷயத்துல அல்லேலூயா, எல்லாத்துலயும் சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர், எல்லாம் சொல்லுங்க, எல்லோருக்கும் கர்த்தரானவர். அவர் யாரோ ஒரு கும்பலுக்கோ குரூப்புக்கோ ஒரு கர்த்தர் கிடையாது. ஆமென். அமெரிக்காவில் இருக்கிற தேவன் தான் இந்தியாவிலும் இருக்கிறார். ஆமென். அதனால தான் பில் வின்ஸ்டன் இந்தியாவுக்கு வந்திருந்த போது அவர் சொன்னார், நான் இப்போ தான் சிக்காகோவிலேருந்து என்ன பண்ணுறேன் வருகிறேன், அங்கு தேவன் வாழ்கிறார் அப்படின்னார். அங்கே என்ன பண்ணுறாரு? தேவன் வாழ்கிறார். நான் என்னுடைய சொந்த விமானத்தில் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னார். இந்தியாவுக்கு பிரசங்கம் பண்ணக்கு எதில் வந்திருக்காரு? ஓன் ஃப்ளைட்டில் வந்திருக்காரு, ஓன் ஜெட்டில் இறங்கியிருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், பில் வின்ஸ்டனின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார், உங்களுடைய தேவனாக இருக்கிறார், எல்லோருக்கும் கர்த்தரானவர். ஆமென். நம்ம பார்க்கல, நம்ம எண்ணல, நமக்கு திட்டி தான் பழக்கம். இந்தியாவுக்கு பில்லிகிரகாமிட்ட கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னையா ஏசுநாதர் கழுதையில் ஊழியம் செஞ்சாரு, நீங்கள் விமானத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு ஒரு மகா புத்திசாலி. அவர் கேட்டிருக்காரு, அப்படியாங்க, கடலை தாண்டி வர்ற கழுதை எதுன்னு சொல்லுங்க, அது அடுத்த போது அதுலேயே வந்துடுறேன் அப்படின்ட்டு. இந்த தரித்திர பேச்சை பேசி தரித்திர நினைவுகளை இது பண்ணி இப்படியே ஓட்டிட்டாங்க பாருங்க. உலக பணக்கார ஊழியர்கள் பட்டியல் அப்படி போட்டா 20 பேர்ல 5வது இடத்துல இருக்கிறார் பில்லி கிரகாம். ஆமென். ஃபர்ஸ்ட் இடத்துல கென்னத் கோப்லண்ட் இருக்கிறார். கென்னத் கோப்லண்டின் தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, பிச்சைக்கார லிஸ்ட்ல தரித்திர லிஸ்ட்ல இத்தனை ஊழியக்காரங்கன்னு போடாம இத்தனை ஊழியக்காரங்க உலகத்துல இவ்வளவு நல்ல நிலையில இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி மாடலை பார்த்தா நம்ம அந்த மாதிரி வருவோம். ஆமென். கண்டிப்பா வருவோம், கண்டிப்பா வருவோம் பாருங்க. அதெல்லாம் இந்தியாவில் முடியாதுங்க. அப்போ அது சொல்றதுக்கே கொஞ்சம் பேர் கிளம்பியிருப்பாங்க. நான் சொல்றேன், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அமெரிக்கன் என்றும் இல்லை, இந்தியன் என்றும் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பர்ணராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பர்ணராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பர்ணர். அப்படிதான் இருக்குது. எப்படி போட்டிருக்குது பாருங்க. கடவுள் ஏழை கடவுள், கடவுள் தரித்திர கடவுள் இல்லை, அவர் ரிச் காட். எல்லாம் சொல்லுங்க, ரிச் காட். இதை தான் நீங்க கேட்குறீங்களா? இதை தான் உங்க காதில் விழுந்துகிட்டே இருக்குதா? இது யோசித்து பார்க்கணும். கடவுள் ஏழை கடவுள் அல்ல. கடவுள் யாரா இருக்கிறாரு? ஐஸ்வர்ய, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆண்டவரே நீ ஆண்ட வாராம் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஐஸ்வர்யதா இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாரு போய் அவர்கிட்ட நின்று அவரை தொழுதுகிட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஐஸ்வர்யவராக இருக்கிறார். 4 வரம் தானே வச்சிருந்தேன், 4ஐயும் கொடுத்துட்டேனே, வேற எதுவுமே இல்லையேன்னு, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேனேன்னு யார் சொன்னா? ஈசாக்கு சொன்னா. பிரதர் பரிசு வாங்கி இப்போ பரிசு கொடு. ஆமென். சும்மா ஜஸ்ட் ஜோக்கிங். அவங்க தான் அன்னைக்கு டக்கு டக்குன்னு சொன்னாங்க. ஏமேன் ஏமேன். ஈசாக்கு சொன்னான் பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லையா தகப்பனே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஏதாவது பைக்குள்ள கையை விட்டு தேடி பாருங்க, ஏதாவது கிடக்கும் அப்படிங்க.
உன் பட்டயத்தால நீ பிழைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது இங்கேயே சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஏன்னா எல்லாமே காலி. ஆனா தேவன் அப்படி இல்லை பாருங்க. அவர்கிட்ட போய் நிற்கும் போதெல்லாம் நம்மை நிரப்பக்கூடிய அளவிற்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், எல்லாம் சொல்லுங்க, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆமென். கேட்க 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 அவர்கிட்ட போய் நின்று அப்பான்னா நிரப்பி தான் அனுப்புறாரு. ஆமென். நிரப்பி தான் அனுப்புறாரு. நிரப்பக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்குது அவர்கிட்ட. அவர் வற்றாதவர். ஹல்லேலூயா. அவர் குறைவில்லாதவர். இந்த எண்ணம், தேவனை பற்றி இவ்வளவு விரிவான எண்ணம் நமக்கு வந்தாதான் வாழ்க்கை குறித்தும் விரிவான எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் கடவுளை முண்டு கொண்டு தான் வச்சிருக்காங்க. அதனால தான் வாழ்க்கையை முண்டு கொண்டாயிடுது. உங்க தேவன் எவ்வளவு பெரியவரோ உங்க வாழ்வு அவ்வளவு பெரியதாக இருக்க ஆரம்பிக்கும். தேவனை எவ்வளவு பெருசா நீங்க பாக்குறீங்களோ உங்க வாழ்க்கையும் உங்கள் ஊழியமும் உங்கள் தொழிலும் அவ்வளவு பெருசா நீங்க இருக்கிறது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு பெருசா நீங்க போக முடியும். தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, கேட்கிறவனுக்கெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு மகா பெரிய கோடீஸ்வரர், மகா பெரிய செல்வந்தர். ஆமென். நல்ல கத்தாவே ஸ்தோத்திரம், வல்ல கத்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. என்னைக்காவது பார்த்து பணக்கார கர்த்தாவே, செல்வந்தனாகிய தேவனே, மகா கோடீஸ்வரரே, அந்த மாதிரிலாம் வரல பாருங்க. கொண்டு வரணும். இனிமே நீங்க காலையில வியாபாரத்துக்கு போகும்போது மகா கோடீஸ்வரரே அப்படி ஆரம்பிங்க. ஆமென். நிறை குடமே, எல் ஷடாய், அதான் அர்த்தம். எல் ஷடாய்னா என்ன? அதான் அர்த்தம். ரெண்டு அர்த்தம். ஒன்று சர்வ வல்லவர், இன்னொன்று என்ன தெரியுமா? தாயை போல மார்பை உடையவர். அப்படின்னா என்னன்னா, என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும், அநேக மார்பகங்களை உடைய தேவன், ஆல் சஃபிஷியன்ட், எல்லாம் திருப்தியாக்குற அளவிற்கு அநேக மார்பகங்களை உடைய தாய்மை குணம் கொண்ட ஒரு தெய்வம் என்றுதான் அதனுடைய இன்னொரு பரிமாண அர்த்தத்தை சொல்றாங்க. அப்போ அதுல என்ன இருக்கு? எல்லாமே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. எல்லாமே இருக்கு. கடவுளை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மண்டையில் இருக்கிற தரித்திரமே போயிடும். அது இல்லையே இது இல்லையே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எனது அப்பாவாக அவர் இருக்கிறார், எனது ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆமென். அவர் நிரப்புவாருங்க. என்கிட்ட கொண்டு வருவாருங்க. என்னிடத்துல கொண்டு வந்து அதை அவர் சேர்ப்பார். அப்ப யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இது என்ன அமெரிக்காவா அப்படிங்குவாங்க நிறைய பேர். என்னங்க அமெரிக்கா? அமெரிக்காலாம் இங்க வர்ற அளவுக்கு கடவுள் இந்தியாவை நல்லாக்க முடியும். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எப்பவுமே அமெரிக்காவின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? ஒரு நாள் மாறும், எல்லாமே மாறும். கர்த்தர் பாருங்க, இப்போ இந்தியா பொருளாதாரத்தை அமெரிக்காவோட நல்லாக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலை வராதா? வரும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கடவுள் பாருங்க, ஒரு தனிநபரின் பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அப்படிதான் சொல்றாரு. என்னை தொழுது கொண்டு நீ என்கிட்ட வந்தன்னா உன் தேசத்துக்கே சேமங்கிறார். அப்படிதானே சொல்றாரு. நாடே எப்படி ஆயிடும்? சேமம் ஆயிடுங்கிறார். சமாரியாவினுடைய பஞ்சத்தை ஒரே நாள்ல மாத்திட்டார். 24 ஹவர்ல ஒரு தேசத்தினுடைய எக்கனாமியை மாத்துற கடவுள் உங்க எக்கனாமியை மாற்ற முடியாது. உங்க பொருளாதார உலகத்திலேயே அவர் காரியங்களை செய்ய முடியாது. செய்ய வல்லவர். ஆமென். அங்கு தான் வல்லமையை அவர் பயன்படுத்துறத விரயமா நினைப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் சுமந்தாருன்னு நம்ம படிக்கிறோமே. பாவத்தை சுமந்தாரு, ஆமாயா சுமந்தாருலாம் அப்படிங்காங்க. ஆமே. நோயை சுமந்தாரா? எல்லா நோயும் சுமந்தாரா? சுமந்தார். அதே வசனம் சொல்லுது, தரித்திரத்தையும் சுமந்தாரு. அதை பேசாம விட்டுட்டோம். சிலர் பாவத்திலே நின்ட்டாங்க. அதுவும் எல்லா பாவம் கிடையாதுன்ட்டாங்க. எல்லாம் எல்லா பாவத்தெல்லாம் இல்லை பிரதர் அப்படின்ட்டாங்க. இல்லைங்க, இல்லை, அதுலேயே இன்னும் ஸ்டக்கான சீடி மாதிரி நின்றுட்டு இருக்கு. மன்னிச்சாரா, மன்னிக்கலையா, போவானா மாட்டானா? ஐயா மன்னிச்சாரு, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துன்னு இருக்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கிறார். ஆமென். நோய்களை எல்லாம். ஆனா அதோட நிக்கலையே,
என் வாயை நன்மையால நிரப்பி, ஆமென், கழுக்கு சமானமாக என் வயது வாழ வயது போல அவர் மாற்றுகிறார். எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் நீங்க போக முடியும்னா, இளமை திரும்புமா? நம்புறீங்களா நீங்க? இளமை திரும்பும். உங்க சரீரம் புதுசா மாற முடியுங்க. நம்ம அந்த மெடிடேஷனுக்குள்ளலாம் போறதே கிடையாது. அவ்வளோ தியானம், அவ்வளோ தூரம்லாம் போறது கடவுள் வச்சிருக்கிறது ரொம்ப. நம்ம அது என்னங்க அப்படின்னே இப்படின்னா அப்படி ஆயிடுது. அதனாலதான் அசதி ஆயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கன்னு போட்டிருக்குது பாருங்க. சிலர்லாம் பார்த்தா இப்பவுமே அப்படிதான் தெரியுது. ஜோசப் பிரின்ஸ் காமிக்கிறாங்க பாருங்க, 55 வயசு ஆள் மாதிரியே தெரியல. 50 வயசுலலாம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. நம்ம ஊரில் பல மேட்டர் இருக்குது. வயசு ஏன்னா இந்த வயசில் இது பல விஷயம் இருக்குது. நம்ம தாண்ட வேண்டிய படிகள் 1 2 நமக்கு அநேக கிருபைகள் தேவை. இதெல்லாம் என்ன அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஆசீர்வாதம்னு வேதவசனத்தில் பேசி இருக்குது. நம்ம ஆசீர்வாதத்தையே சாபம்னு நினைக்கிற அளவுக்கு மனது என்ன பண்ணியிருக்குது, பழகி இருக்குது. தேவையா இதெல்லாம்? அவசியமா? டாக்டர் சொல்கிறாங்க 30 வயசா அதுக்கு மேலே நீங்கள் அதெல்லாம் ப்ரெக்னென்சிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. அவங்க 50 வயசில் பெற்று எடுக்காங்க. இப்போ ஊரில் உலகத்தில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். பையன் பிறந்திருக்கிறாங்கிறாரு. ஆமென். நம்புறாங்க. அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அது அவங்களுக்கு நடக்குது. ஃபெய்த் இஸ் த மேட்டர். ஆமென். அப்படி நம்பினா அப்படி நடக்கும். கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். கர்த்தரின் இளமையை திரும்ப பண்ண வல்லவர். ஆமென். கண்டிப்பா என் தோள்களை புதிதாக்க வல்லவர், என் நரம்புகளை புதிதாக்க வல்லவர், என் தசைகளை புதிதாக்க வல்லவர், என் உறுப்புகளை புதிதாக்க வல்லவர், என் கர்ப்பங்களை புதிதாக்க வல்லவர். ஆமென். நம்புறாங்க. ரொம்ப தூரம் போலாங்க. நமக்கு என்னன்னா இது ஒரு ரொம்ப தூரம் போற அளவுக்கு இதுல இருக்குன்னே சொல்லலை. இருக்குன்னா தானே கிளம்புவோம் வீட்டை விட்டு. ஒரு ஆர்வம் எப்போ வரும் நீங்க சொல்லுங்களேன்? இருக்குன்னா தான் ஒரு ஆர்வமே வரும். இல்லைன்னா என்னத்தை போட்டு செய்யற. ஆனால் இருக்குன்னாலே ஞாயிற்றுக்கிழமை எப்போண்டா வரும்? இன்னைக்கு ரொம்ப ஏற்கனவே போன வாரம் கொஞ்சம் போர் போட்டாங்க, இந்த வாரம் இன்னும் தோண்ட போறாங்க, நான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு உள்ள வந்துகிட்டு இருப்போம். இவங்க பார்த்துட்டாங்க அதுதான் 6 அடிக்கு போகிறதே கிடையாது, தண்ணியும் வராது. ஏன்னா பல ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தாச்சு. அப்படியே ஆனதுனால தான் ஜனங்களுக்கு விருப்பமும் இல்லாமல் என்ன போயிடுது பாருங்க. ஐயோ போன வாரம் தோண்டி எடுத்து காமிச்சாங்க, என்னெல்லாமோ இருந்தது, இந்த வாரம் எதெல்லாம் தோண்ட போகிறாங்களோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி ஜனங்களுக்கும் இப்படி தான் வரும் ஆர்வம். சும்மா வரமாட்டுக்காங்க இது அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்களேன். பாஸ்டர் தோண்டி காமிக்கிற விதத்தை பார்த்து தான் யாரும் வரப்போகிறாங்க. அதனால தான் மக்கள் மேலே குறை சொல்கிறதே இல்லை. கொஞ்சம் அவேக்னிங்காக இருக்கணும்னு தான் விரும்புனே தவிர அவங்க சரியில்லை அப்படி சொல்கிறது இல்லை பாருங்க. தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப பேர் வந்துடுவாங்க. அப்படியே நிரம்பி உட்காந்து ஜனங்க கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இன்னமும் தெரியல, செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் போரிங்லாம் போட்டு ஸ்பெஷலாக ஒரு தங்க சுரங்கங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. செழிப்பின் ஊற்றுகள் திறக்கப்படுகிறது. ஆமென். அப்போ தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் யாரா இருக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க ஐஸ்வர்ய சம்பர்ணர். எல்லாம் சொல்லுங்க கடவுளே பணக்காரருங்க, அவரே ஐஸ்வர்யவான். ஆமென். பாருங்க, நான் 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் பேசினேன். என்ன பேசினேன்னா, the power to get wealth, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அடைவது அப்படிங்கிறத பற்றி பேசினேன். அதை கொடுக்குற தேவன் அப்படிங்கிறத பற்றி பேசினேன். அப்போது ஒரு காரியம் சொன்னேன். அதில் என்னென்னா, ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை எப்படி பார்த்தான் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் பணக்கார கடவுள்னு இருக்கோமே, வேதாகமம் அப்படி பதிவு செய்யுதானா? அப்படி தான் பதிவு செய்யுது. அதில் ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஐஸ்வர்யவான் ஆகிய கடவுள் மட்டும் இல்லை, நம்மளை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிற கடவுள். ஆதியாகமம் 14:19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனை பத்தி இங்க என்ன போட்டிருக்குது? வானத்தையும் பூமியையும் உடையவர். எல்லாம் சொல்லுங்க உடையவர். the possessor of heaven and earth. உடைய தேவன். எல்லாம் சொல்லுங்க உடைய தேவன்.
சொல்லுங்க, இல்லாத தேவன் அல்ல, உடைய தேவன். எதை உடையவர்? வானமும் பூமியும் பொன்னும் வெள்ளியும். அது நம்ம இன்னும் மற்ற இடங்கள்லாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? வெள்ளியும் அவருடையது, பொன்னும். அப்போ எல்லாம் இதில் வந்து சிம்பிளாக இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னா டீட்டெயிலாக போய் படிக்கலாம். அப்போ எல்லாவற்றையும் உடைய தேவன் எல்லாம் சொல்லுங்க, உடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். உடைய தேவனாக இருக்கிறாரு. இப்படி யார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா? இந்த பிரசங்கத்தை பண்ணது யாரு? ஆபிரகாம் நல்ல சர்ச்சுக்கு போயிருக்கிறான். ஆமென். அவன் பாஸ்டர் மெல்கிசேதேக்கு அவனுக்கு ஆண்டவரை ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தார். ஆமென். எப்படி சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. மெல்கிசேதேக்கு தான் சொல்றான், கடவுள் யார் தெரியுமாப்பா? கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமாப்பா? வானத்தையும் பூமியும் உடையவராகிய கடவுள். ஆபிரகாம் ஒரு நல்ல விசுவாசி பாருங்க. அவன் சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கிட்டான். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அடுத்த வாரம் நான் பார்த்துருக்கேனே ஆபிரகாம் பேசினதை. அங்கே பாருங்க, அவன் சொன்னதை அவன் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கான்னா 23வது வசனம் பாருங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை. இது யார் சொன்னது? ஆசாரியன் சொன்னதை இப்போ ஆபிரகாம் சொல்றான். அதனால தான் பாருங்க, பாஸ்டர் வாயில கரெக்டாக வந்துச்சுன்னா விசுவாசிகள் வாயில கரெக்டாக வரும். மெல்கிசேதேக்கு என்ன பேசினான் பாருங்க, உடையவராகிய கடவுள். இவனுக்கும் உள்ள இறங்கிடுச்சு. இப்போ இவன் என்ன பேசுறான்? என் கடவுள் எம்டியானவர் கிடையாது. ஒருத்தன் சொல்றான், டேய் வாடா இப்படி பணக்காரனாயிரலாங்கிறான். அங்க ஒருத்தன் யாரு? சோதாமின் ராஜா. அவன் சொல்றான், இல்லப்பா நீ நான் அந்த மாதிரி பணக்காரன் ஆகிற ஆளு இல்லை. என் ஆண்டவர் எனக்கு யாருன்னு தெரியும். அவர் யாருன்னா வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். ஆமென். சொல்லிட்டு அந்த வார்த்தையும் சொல்றான் பாருங்க. ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க. அந்த அந்த 22 அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆக போறானா இல்லையா? ஆக போறான். ஆனா இவனுக்கு என்னன்னா, வெறும் ஐஸ்வர்யவான் ஆகணுங்கிறது மட்டும் இவன் கோல் இல்லை. இவன் கோல் என்ன தெரியுமா? என்ன பணக்காரன் ஆக்கின பெருமை என் ஆண்டவருக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற என்ன மாதிரி ஒரு தாட்ஸ் பாருங்க, என்ன மாதிரி ஒரு திங்கிங் பாருங்க. ஆபிரகாம் எப்படி பணக்காரனானா? அது ஒன்றும் இல்லை, இந்த சோதாம் ராஜா அப்படி கொடுத்தாம்ல, அது அப்படி ஆயிட்டான். இந்த பேச்சே வரக்கூடாது. ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா. அவன் மனசு பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்குது பாருங்க. அவன் என்ன திங்க் பண்றான்? என்ன பணக்காரனாக்கின பெருமை என் ஆண்டவருக்கு தான் இருக்கணும். ஆமென். இந்த மாதிரி நோக்கங்கள் எல்லாம் பரிசுத்தமானதா இல்லையா? இது என்ன ரொம்ப அற்பமான நோக்கங்களா? ரொம்ப சாதாரணமான நோக்கங்களா? கிடையாது. என்னை பணக்காரனாக்குன தேவன். அப்போ அவனுக்கு தேவனை எப்படி பார்க்குறான்? உடையவராக பார்க்குறான். அது மட்டும் இல்லை, என்னை அவர் எப்படி ஆக்குறாரு? என்னை பணக்காரனா அவர் ஆக்குவார். நீ ஆனால் ஆக்குனன்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் என்ன ஆக்குனாரு. அவன் என்ன விசுவாசிச்சானோ அது மாதிரி தாங்க ஆச்சு. ஆபிரகாம் பணக்காரனா இருந்தானா? இருந்தான். அவன் பணக்காரன் ஆனது எதனால, யாரால அப்படிங்கிறத குறித்து வரும் நாட்களில் பேசுனாங்க. என்ன பேசுனாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் உள்ள இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்னு ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஒரு வேலைக்காரன் போய் என்ன பண்ணுறான்? பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறான். பொண்ணெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ அவன் அந்த இடத்துல யூஸ் பண்ணுற வார்த்தையை பாருங்கள். ஆதியாகமம் 24:35 34 பாருங்கள். என்னங்க வேலைக்காரன் சொல்கிறத ஏன் படிக்கிறீங்கன்னா, ஒரு ஓனர் எப்படி பணக்காரன் ஆனாருன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னா அந்த வேலைக்காரன் கரெக்டாக சொல்லிவிடுவான். தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு தான் ரொம்ப கரெக்டாக தெரியும். அவர் இப்படி போட்ட அப்படி வந்துச்சும்மா. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஐயாவுடைய எல்லா தில்லாலங்கடி வேலையும் கரெக்டாக தெரியும். அதனால தான் பைபிள் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது? பதிவு பண்ணுது பாருங்க. 34 அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். பெருமையாக சொல்கிறான். பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி பைபிள் படிக்கும்போது இப்படி படிக்கணும். நீங்கள், நான் யாருடைய ஊழியக்காரன்? என்ன மாதிரி பெருமை பாருங்க. சில பேர்லாம் அவங்க கம்பெனி பேர்லாம் சொல்லுவாங்க. நாங்கள்
இத்தனை வருஷம் இங்கே சர்வீஸில் இருந்தோம். ஏன்னா என்னது அதை சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு கெத்து. இவன் ஏன் அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கம்பெனி பேர் என்ன, அதாவதுங்க அப்படின்ட்டாங்கன்னா என்ன, நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். நீங்கள் வேற அவர் சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கக்கூடாது. அவர் நீங்கள் வேண்டான்னு விட்டுருக்காரு. சிலர் அதையே நோண்டி கேட்பாங்க, அது எந்த கம்பெனி. அவர் நான் கம்பெனியை பற்றி சொல்லதாக இருந்தால் தான் நீங்கள் கேட்காமலே முதல்ல சொல்லியிருப்பாரு. சொல்லலைங்கும் போதே என்ன பண்ணிக்கணும், ஒரு முடிவு வந்துடணும். சரி, அந்த மாதிரி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இல்லை போலன்ட்டு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் 35, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதையையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ ஆபிரகாம பணக்காரனாக்குனது யாரு? யாரு? வேலைக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க. சும்மா ஏதோ அவன் இல்லைங்க, அது அப்படி ஆயிட்டாருங்க, என்னமோ தெரிலங்க, இப்படி கரெக்டாக சொல்கிறான். கர்த்தர் யார் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? என் எஜமானை மிகவும், சும்மா இல்லை, எப்படி எல்லாம் சொல்லுங்க, மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, சீமானா இருக்கிறார். ஆமென். சீமான் ஆபிரகாம். ஆமென். அவர் சீமானா இருக்கிறாரு. அவரு கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் கொடுத்த கடத்த அவருக்கு முதிர் வயதாக இருக்கும்போது ஒரு குமாரனையும் என்ன பண்ணாராம், கொடுத்தாராம். ஆமென். கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. ஆமென். வெள்ளி பொண்ணு குமாரன் குமாரத்தி எல்லாத்தையும் கொடுப்பார். கொடுக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர். ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை அழைச்சி அவன் வாழ்க்கையை அப்படியே ஃபில் பண்ணிட்டாருங்க. பைபிள் கதைலாம் ரொம்ப சிம்பிள் கதை, காலியாக இருக்கும். ஆண்டவர் அவன்கிட்ட வந்து பேசுவார், கடைசியில் பார்த்தா நிரம்பிடுவாங்க. எல்லா கதையும் அந்த அப்படி தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, காலி நிரம்பினது. அதான் கதை. ஆடு மேய்ச்சிட்டே இருப்பான், டக்குன்னு அவனை ராஜாவாக்கி பெரியாளாக்கி கதையை பிரம்மாண்டமாக முடிக்கிறாரு. அனாதையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கும், அதை அரசியாக்கிடுவார். ஹலோ, தலைவாணி கூட இல்லை, கல் தான் அப்படின்னு படுத்துட்டு இருக்கான். ஒரு கம்பை தூக்கிட்டு போகிறான். எதுக்கு? ஏதாவது வழியில் கிளியில் வந்துட்டா என்ன பண்ண, பாதுகாப்புக்கு. கோலும் கையுமா போகிறான். ரிட்டர்ன் வரும்பொழுது அப்படியே நிறைச்சி அவனை கொண்டு வரார். ஆமென். எல்லா கதையும் இப்படி இருக்க, கிறிஸ்தவர்களின் கதையேன்னு இப்படி இருக்கிறது. அப்போ நீங்கள் பைபிள் படிச்சிங்களா, எது படிச்சிங்க? இல்லை பைபிளில் இருந்து பிரசங்கம் பண்ணது கேட்டிங்களா, எது கேட்டீங்கன்னு ஒரு கேள்வி வருதா வரலையா? உடனே ஒன்று விடுவாங்க பாருங்க, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க என்ன போட்டிருக்குது? புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வந்த இயேசு தரித்திரா இருந்தாருங்களா? ஒரு அம்மா உடைச்சி தைலத்தை இயேசுவினுடைய தலையில் என்ன பண்ணுது, ஊத்து. ஐயோ, இவ்வளோ காஸ்ட்லியானதை உடச்சி ஊத்துறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ ஏசு சொன்னார், இங்கே பார்ப்பா, ஒருத்தன் சொன்னான், இது தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமேன்ட்டு. உடனே அவர் சொல்லிட்டாரு, தரித்திரர் எப்போதும் இங்கே தானே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தரித்திரம் கிடையாது. விளங்குச்சிங்களா? தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்களே, இங்கே தான், நீங்கள் எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் யார் இல்லை, தரித்திரர் அல்ல. அவர் ஐஸ்வர்யவான்னு வேதவசனம் பதிவு பண்ணுதுங்க. 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. அங்கே என்ன படிக்கிறீங்க? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அப்போ இயேசு எப்படி இருந்தார்? எல்லாம் சொல்லுங்க, பிதாவும் பணக்காரரு, இயேசுவும் பணக்காரரு. அப்புறம் இடையில நீங்கள் எப்படி எப்போ ஏழையானீங்க? இது வரலாறு தெரியாத குழந்தை, எங்கேயோ வளர்ந்துடுச்சு. கடைசியில் பார்த்தா சொத்தெல்லாம் அந்த பிள்ளைக்கு தான் கதையை முடிப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடு வரணும்னு கடவுள் விரும்புகிறார். ஆமென். ஆமென். அதான் உண்மை பாருங்க. இயேசு பணக்காரன் தான் வேதவசனம் சொல்லுது. அங்கே என்ன போட்டிருக்குது? அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவங்களாகும்படி உங்கள் நிமித்தம். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குது? அவர் இருந்தும். ஒருத்தர் தரித்திரர் ஆகணும்னா
அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கணும்? தரித்திராவே பிறந்த ஒருத்தர் தரித்திரம் ஆனார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் தரித்திரன், இப்போ தரித்திரம் ஆயிட்டேன்னா அப்போ முன்னாடியே அதான சார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ யார் தான் தரித்திரம் ஆக முடியும்? ஐஸ்வர்யவனா இருக்கிறதா ஆக முடியும். அப்போ இயேசு ஒரு செல்வந்தரா இருந்தாரு, ஐஸ்வர்யவனா இருந்தாரு. கல்வாரி சிலுவையில் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பாவமானார், சாபமானார், அதோடு சேர்ந்து தரித்திரராகவும் ஆனார். ஆமென். அதெல்லாம் சாபத்தின் அடையாளங்கிறதுனால தான் அதை சுமந்து தீர்த்தார். அதனால தான் சொல்றேன், தரித்திரங்கிறது ஒரு சாபம், வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை இயேசு உங்களுக்காக அவர் சுமந்திருக்கிறார். ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கும் போது, இந்த கிருபையை நீங்க நம்பும் போது, நான் சொல்றேன், நீங்க அந்த ஏழ்மையின் பிடியிலிருந்து நீங்க வெளியே வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறீர்கள். ஆமென். இப்போ உங்களை வந்து எங்க கொண்டு இணைக்கிறாரு? சீமான் ஒரு கதை படிச்சியப்பா, இப்போ என்னை விசுவாசிக்கிற எல்லாரையுமே நான் சீமானா மாற்ற விரும்புகிறேன். இப்போ உங்களை பார்த்து கொஞ்சம் பேர் சொல்லணும், கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். என் ஓனரை யார் ஆசீர்வதிச்சிருக்கா? இவர் ஆட்டையை போட்டு பெரிய ஆள் ஆகல, இவர் ஆசீர்வாதத்தினால பெரிய ஆளாக இருக்கிறாரு. கர்த்தர் இவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்படி சொல்லப்படணும் தான் அந்த இது கொண்டு வந்து என்ன பண்றாங்க, இணைக்கிறாங்க பாருங்க. அப்போ கவனிங்க, இயேசு ஒரு ஐஸ்வர்யவான் எல்லாம் சொல்லுங்க, அவர் செல்வந்தர். ஆவியானவரே நிறைவின் ஆவியானவர் தான். ஆமென். இறங்கினார்னா நிரப்பிடுவார். அவரே நிறைவு தான். நதி, ஆறு, அப்படிலாம் அவரை பத்தி என்ன பண்றோம், படிக்கிறோம். அப்போ திரியேக கடவுளே வளமானவராக இருக்கிறார். நாம் அவ்விதமாக கடவுளை பார்ப்போம்னா நம்ம மனதில் சிந்தையில் இருக்கிற தரித்திரம்லாம் பிடுங்கி வெளியில் எரியப்படும். ஆமென். என் தேவன் பணக்காரர் மட்டும் இல்லை, அவர் பணக்காரனா ஆக்குறாரு, அவரை நம்புறவங்களை ஆக்குறாரு. ஆமென். இல்லை தொடர்ந்து படிக்க போகிறோம், பணக்காரராவது எப்படி அப்படின்ட்டு. ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் அப்படி பார்த்துருக்குறோம், சில எதிரான சிந்தனைகள் எல்லாம் கலட்டி போடுறதுக்கானதை பார்த்துருக்குறோம். ஆனால் ஒன்று ஆழமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, கடவுள் வந்து உங்களை செல்வந்தன் ஆக்குகிற கடவுள். இந்த வருஷம் நீங்கள் செழிக்கிற வருஷம், இந்த வருஷம் ஐஸ்வர்யம் அடைகிற வருஷம். ஆமென். ஏன்னா அந்த வருஷத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? என்ன ஆண்டுங்க? அரசாளுகிற. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அரசாள்றதுன்னா அதில் ஒரு முக்கியமான இது இருக்கு. நீதிமொழிகள் 22:7 படிக்கிறோம், ஐஸ்வர்யவான் தரித்திரனை என்ன பண்றான்? ஆளுகிறான். அப்ப நீ ஆளணும்னா நீ யாரா இருக்கணும்? அப்ப இந்த வருஷம் ஆளுவீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஐஸ்வர்யவானா இருப்பீங்கன்னு அர்த்தம். ஆமென். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அப்பனா என்ன? கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். நீங்க அதுல இருப்பது தேவ சித்தம் அல்ல, அதை வெறுக்கணும். அங்க போட்டா இவ்வளவுக்கு கிடைக்காம இங்க போச்சா இவ்வளவுக்கு வருதாங்கன்னு இந்த பேச்சே அந்த மாதிரி பேசுற ஆட்களே பக்கத்துல விட்டுறாதீங்க. கடன் வாங்குறது எப்படி? குறைந்த வட்டிக்கு எல்லாம் உங்களை வழி நடத்துறதுக்கு பல துன்மார்க்களின் ஆலோசனை எல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு இதை நம்புங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். ஆமென். நீங்க தேவன் உங்களை செழிக்க வைக்கிறாரு, நீங்க தரித்திரத்தை ஆளணும். எல்லாம் சொல்லுங்க, ஆள பிறந்தோம் அரசாளுவோம். இந்த ஆண்டு நீங்க ஆண்டு கொள்வீங்கன்னா பல காரியம் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, தரித்திரத்தை நீங்கள் ஆள வேண்டும். ஆமென். இந்த செவ்வாய்க்கிழமை வந்து இந்த போதனை கேட்கிற நீங்கள் இந்த வருடம் அதை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும். ஆமென். அதுதான் கடவுளுடைய சித்தம், அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. அந்த ஆசையோட தான் பிரசங்கம் பண்றவங்க. சும்மா ஏதோ ஒரு கூட்டம் நடத்திடணும், சபைக்கு சும்மா ஃப்ரீயா தானே இருக்கு, ஒரு கூட்டம் வைப்போம் அப்படிலாம் வைக்கல. எத்தனை பேர் எழும்ப போறாங்க, எத்தனை பேர் எழும்பணும் அப்படிங்கிற ஆசையில வைக்கிறோம். கடவுள் இந்த ஆசையை அறிஞ்சிருக்கிறாருங்க, அவர் அதை உறுதிப்படுத்தி காட்டுவார். ஆமென். கண்டிப்பா உறுதிப்படுத்தி காட்டுவார். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. செழிப்பதற்கான விசுவாசம் உங்களுக்கு உண்டாகுதா? அதை பாருங்க. வாழ்க்கையில இன்னும் வளமாக வருவதற்கான நம்பிக்கை உங்களுக்கு பெருகுதா? அதை பாருங்க. ஏன்னா அதுதான் முதல் படி. உங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் உள்ள உருவாகுதுன்னா, அந்த ஃபெய்த்தை உங்க அறிக்கை மூலமா, அதை சிந்திப்பதின் மூலமா, அதை செயல்படுத்துறதன் மூலமா, ஒரு முயற்சி எடுக்கிறது மூலமா நீங்க என்ன பண்ணணும்? வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட்.
செழிப்பை பத்தி பேசுற எல்லாருமே விதைப்பை பத்தி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. நான் உங்களுக்காக இன்னைக்கு இதை ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சோம். வெண்கல கதவு உடையட்டும், இருப்பு தாழ்பாள்கள் முறியட்டும், ஏசேக்கு சித்தனாலாம் போய் ரெகபோத்து உண்டாகட்டும் அப்படின்ட்டு. ஆமென். அந்த சிந்தனையோட தான் ஆரம்பிச்சோம் இந்த மீட்டிங்ஸை. வேதவசனம் சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இதான் முதல் கூட்டம், இந்த கூட்டம் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும். இந்த வருஷத்தில் 100 மடங்கு நீங்கள் பலன் அடைகிற வருடங்களாய் உங்களுக்கு இருக்கட்டும். ஆமென். 100-fold. எல்லாம் சொல்லுங்க, 100 மடங்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு சொந்தமா இருக்கிறது. வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு பின்பு அவன் குமாரன் என்ன பண்ணாராம், பிளஸ் பண்ணாரா. இன்னைக்கு நீங்க தான் ஆபிரகாமின் குமாரர், ஆபிரகாமின் குமாரத்தி. ஆமென். இனி நீங்க குனிஞ்சிருக்க கூடாது, நீங்க நிமிரணும். அதுவும் பொருளாதாரத்தில் நீங்க குனிஞ்சிருக்க கூடாது, நீங்கள் நிமிருவதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி உங்க கைகளில், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் தரித்திரமே இல்லாத ஒரு செழிப்பான வருஷமா எனக்கு இருக்கும். இந்த வருஷம் நான் கை ஏந்துறதெல்லாம் என் வாழ்க்கையில முடிஞ்சு வாரி இறைக்கிற வருஷமா எனக்கு இருக்கும். கடனே இல்லாத வருஷமா அந்த வருஷம் எனக்கு இருக்கும். பொருளாதாரத்தில் உங்க ஆசீர்வாதத்தை பெரும் அளவில் நான் ருசி பார்க்குற வருஷமா எனக்கு இருக்கும். இதை நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நான் விதைக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அறிக்கை செய்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் என்ன பண்ணலாம், சோ பண்ணலாம். அங்கே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் விதைக்கலாம். இங்கே என்ன பேசுகிறோமோ அது உங்கள் வாழ்க்கையிலையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறவர். ஆமென். கர்த்தர் யாருங்க? கொடுக்கிற கர்த்தர். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். அவருடைய நேச்சரே வந்து கொடுக்கிறது. நீங்கள் அவர் அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிடிச்சி வைக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ணுறது விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் பல சத்தியத்தை ஆழமாக நம்புகிற மாதிரி இந்த விதைக்கிறது அப்படிங்கிற சத்தியத்தை ரொம்ப ஆழமாக நான் நம்புகிறேன். அதை நம்பினது மட்டும் இல்லை, அதை என் வாழ்க்கையில் பெரும் அளவில் நான் செயல்படுத்தி பார்த்துருக்கிறேன். மொத்தமாக லட்சங்களை நான் விதைச்சிருக்கேன். இந்த வருஷத்தில் என்னுடைய முதல் காணிக்க முதல்ல நான் விதைச்சது வைரம். ஃபர்ஸ்ட் நான் என் கையிலேருந்து ரிலீஸ் பண்ணது டைமண்ட் தான். என்கிட்ட இருந்த டைமண்ட் ரிங்கை நான் விதைச்சேன். ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியே மிகப்பெரிய விதைப்பில் தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் தங்கம் வந்துச்சு, தங்கத்தை விதைச்சேன். நான் வெள்ளி விதைச்சிருக்கிறேன். சில நல்ல ப்ரெசியஸ் பொருட்களை நான் விதைச்சிருக்கிறேன். என் கையில் இருந்த சில நல்ல தொகைகளை நான் விதைச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய வார்த்தையை நான் விதைச்சிருக்கிறேன். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்களா இது சும்மா விடுன்ட்டு? ஆமைக்கு குழிக்கு சரிந்து விழும்படி கொட்டுன்னு என் மடியில் கொட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வந்து சும்மாலாம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்குள்ள ஃபெய்த் ஃபார்ம் ஆகலைன்னா டோன்ட் கிவ். இது வந்து சும்மா காணிக்கை எடுக்கும் நேரம் அப்படி கிடையாது. இது வந்து ஃபெய்த்தை வந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு மேட்ரு. பிசா சொல்லுவான், இவ்வளோ தானே இருக்கு, இதோட முடிஞ்சதும்மா. அந்த பயத்தை உடைக்கிறதுக்காகவே நான் கொடுக்க போறேன். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த மாதம் கஷ்டப்படுவோம்மா. அப்போ இந்த மாதம் தான் நான் நிறைய விதைக்க போறேன். பயத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வழி இருக்குதுன்னா அது கொடுக்கறது தான். ஆமென். சின்ன சின்ன காரியங்களை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அதில் நீ ஆரம்பிங்க. அன்னைக்கு ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணிட்டு நான் வெளியே வரும்போது என் கையில் இருக்கிற பிராஸ்லெட் ஆண்டவர் வந்து அந்த பாஸ்டருக்கு கொடுக்கும்படி எனக்கு உணர்த்தினார். ஸோ நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். 2 வாரம் அங்கே நான் பேசினேன். என் கையில் பிராஸ்லெட் இல்லை. அந்த சகோதரர் நம்ம கையில் பாஸ்டர் கொடுத்தாரு, பாஸ்டர் கை வெறுமையாக இருக்குன்னு நினச்சேன். பாருங்கள், இங்கே எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வாசல் நின்று ஒரு ஃபேமிலி வந்தாங்க. பாஸ்டர் உங்களுக்கு ஒன்று கிஃப்ட் பண்ண விரும்புகிறேன்னு. என்னென்னு திறந்து பார்த்தா பிராஸ்லெட்டு. உங்கள் கையில் நாங்கள் போட விரும்புகிறோன்ட்டு அங்கே போட்டு தான் அங்கே உள்ளே வந்தேன் நான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாரு, விதைப்பு மறுப்பும் பூமி உள்ளளவும் ஒளிந்து போகிறது இல்லை, ஒரு நாள் ஒழியாது. இது யார் சொன்னது? இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். கடவுளுடைய வார்த்தை. கடவுள் உங்களை ஏமாத்துற கடவுள் கிடையாது.
உங்களை வஞ்சிக்கிற கடவுள் கிடையாது. உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எனக்கு ஆதங்கமாக இருக்கும், ஐயோ இந்த வெளிப்பாடு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் களஞ்சியம் காலியாக இருக்கிறதே இல்லை, என் அக்கௌண்ட்டு நிரம்பி தான் இருக்கு. எப்போ ஏன்னா ஒரு நாள் வாங்க பிரதர் இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்களா, நான் பார்க்க விரும்புகிறேன்னா வாங்க, என் களஞ்சியங்களை உங்களுக்கு சுற்றி காட்ட நான் விரும்புகிறேன். கடவுளுடைய அற்புத செயல் எப்படி நடக்குன்னு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்படியாவது உங்களுக்கு விசுவாசம் வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். ஆமென். சர்ச்சு அக்கௌண்ட் தான் காலியாகிறதே கிடையாது, நிரம்பிக்கிட்டே இருக்குது. ஆமாம், மீட்டிங் நடத்தணும், 6.25 லட்சம் ரூபா எக்ஸ்பென்சிவ் தெரியுமா. எல்லாம் செலவும் முடிச்சு மீதி 1.5 லட்சம் ரூபா மீதி இருக்கிற மாதிரி தான் காசு வந்து கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் சூட்கேஸில் கொண்டு வந்து அப்படி கொடுத்தாங்க, அப்படியே சூட்கேஸில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ இந்த திருநெல்வேலிக்குள்ள தான் காசு சுத்திக்கிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவர். என் அட்ரஸை சொல்லி என் அட்ரஸுக்கு கரெக்டாக கொண்டு வரும்படியாக நான் சொல்றேன், இங்க கொஞ்சம் பணம் இங்க அப்படியே இருக்குது, அதெல்லாம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களிடமாய் வரும் என்று நான் பேசுகிறேன். அல்லேலூயா. கண்டிப்பா வரும், பணம் வரும். அதே செவ்வாய்க்கிழமை நான் இங்க பேசிட்டு இருந்தேன், மணி கமத் பேசிட்டு இருக்கிறேன். ஜவஹர ஒருத்தர் கமத் அப்படின்ட்டார். அங்க பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தா என்ன கேட்டா, இல்லைங்க அவசரமாக வெளியில் போகிறேன், பாஸ்டருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கலான்ட்டு அவர்கிட்ட காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆமை, அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. விசனப்பட வேண்டாம். ஆமே, இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க, அங்கே பின்னாடி ஒருத்தர் காசோட நின்றுட்டு இருக்கிறாருங்க. கர்த்தர் நல்லவர். தேவனை நீங்கள் நம்பலாம், பணத்துக்காக அவரை நீங்கள் நம்பலாம், செழிப்புக்காக நீங்க அவரை நம்பலாம், உங்களை உயர்த்துவார் என்று நீங்க நம்பலாம், உங்க பெருக்கத்துக்காக அவரை நீங்க விசுவாசிக்கலாம். அவர் பல பேரை மேடை ஏற்றி காமிச்சிருக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றி காட்டின தேவன் இன்னைக்கும் இந்த மாடல் வேர்ல்டுல உங்களை அப்படி அவர் வைக்க விரும்புகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் இந்த மனிதரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்படியாக. ஏன்னா அநேகர் கடவுளின் ஆசீர்வாதத்தால் செழிக்க முடியுங்கிறத இன்னும் நம்புற கூட்டம் எழும்பல. கொஞ்சம் ஏதாவது இருந்தா யார் உங்க அப்பா கூடதா கவர்மெண்ட் ஜாப்பா இப்படிதான் கணக்கு போட்டு இருக்காங்களே தவிர கடவுள் ஆசீர்வதிச்சு வைத்திருக்கிறாருங்கிறது இல்லை. அதை காட்டுறதுக்காகவே உங்களை அழைக்கிறாருங்க. உங்களை பார்க்கிற நிறைய பேர் சொல்ல போறாங்க, இந்த மனிதனை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், இவரை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்னு சொல்ற மாதிரி செய்ய அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த நாளில் இந்த இடத்துல ஆசையாக தங்கள் விதைகளை எடுத்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஃபாதர், ஐ ரிலீஸ் ப்ராஸ்பெரிட்டி. ஃபாதர், ஐ ரிலீஸ் யுவர் க்ளோரி. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வர்ற வார்த்தை, உங்க பிரசனத்திலிருந்து வர்ற வார்த்தைங்கிறது உறுதிப்படுத்தும்படியாக அவங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதார மண்டலம் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில திறந்திருக்கீங்க, இந்த ஊழியத்துல திறந்திருக்கீங்க. இன்னைக்கு இதை பார்க்கிற கேட்கிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரெகபோத் அவர்களுக்கு உண்டாவதாக. Father, I speak Rehoboth in their life, Father. Hallelujah, hallelujah. பண விஷயத்தில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் அவங்க வாழ்க்கையில நீங்குவதாக நான் பேசுகிறேன். ஒரு செழிப்பு உண்டாவதாக. ஹalleluya. ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு அனாயிண்டிங்ஸ், ஒரு புதிய எண்ணெய், ஒரு புது பலன் அவர்கள் மீது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. மனதும் சிந்தையும் விரிவடையட்டும் கர்த்தாவே. என் தேவன் பணக்காரனாக்குகிற தேவன், என் தேவன் என் தேவன் செல்வந்தனாய் இருக்கிற தேவன். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா என்னை உயர்த்துகிறார் என்கிற தெய்வீக நோக்கங்களோடு கூட இந்த பிள்ளைகள் எழும்புவார்களாக நான் சொல்லுகிறேன் கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அவங்க களஞ்சியங்களுக்குள்ள வரட்டும் அப்பா, அவங்க களஞ்சியங்கள் நிரம்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையும் இனிமையான பொருட்களாலே அவங்க வீடு நிரம்பட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Father. வீடுகள் எல்லாம் கட்டக்கூடிய திராணிகள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சொந்த வீடுகளை வாங்கும் திராணிகள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாபாரங்களை இன்னும் பெரிய அளவில் எடுத்து செய்வதற்கான விசுவாசமும் அனுகூலங்களும் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி இறைக்கும் கரங்களாக அவர்கள் கரங்கள் மாறட்டும் ஆண்டவரே.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இதெல்லாம் பேச்சு கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே நிரூபிக்கப்படுகிறது என்பதுக்கு அடையாளமா இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வும் செழிப்பதாக நான் பேசுகிறேன். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று எழுதியிருக்கிறது. அறுப்பார்களாக என்று சொல்லுகிறேன். பெருக விதைத்து பெருக அறுப்பார்களாக நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட்.